எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட்டு ஹாய். மீ ஜியான் பவி, எஸ்எஸ்பிகே. இப்போ நம்ம யாரோட ஸ்டோரி பார்க்க போறோம் அப்டின்னா, ஹேண்ட்ஸம் கிங்கான ஜங்குக்கோட ஸ்டோரி தான் பார்க்க போறோம். இந்த ஸ்டோரி எப்டின்னா, நான் முன்னாடியே தம்ப்லைன்லாம் கிரியேட் பண்ணிட்டேன் அப்டிங்கிறதால தான், சரி இந்த ஸ்டோரி இப்போ போட்டுருவோம் அப்டிங்கிற மாரி ஒரு கான்செப்ட்டுக்கு வந்துட்டேன். ஏன்னா இந்த ஸ்டோரி நான் முன்னாடி யோசிச்சுட்டேன் அப்டிங்கிறதால. இந்த ஸ்டோரி வந்து என்ன நேம் அப்டின்னா தி ப்ரொஃபசர் மாமா. அதுதான் இந்த ஸ்டோரியோட டைட்டிலே. சரி ஓகே. இப்போ நம்ம அந்த ஸ்டோரிக்கு இன்ட்ரோ அப்படிலாம் எதுவும் யாருமே கிடையாது. ஜங்குக்கு வந்து உங்களுடைய மாமா தான். ஐ மீன் தாய் மாமா தான். நீங்க எல்லாருமே ஜங்குக்கோட வீட்ல தான் ஸ்டே பண்ணியிருக்கீங்க. எப்படின்னா, ஜங்குக்கு வந்து அப்பா இறந்த உடனேயே உங்களுக்கு வந்து எப்படின்னா, ஜங்குக்கு வந்து ரொம்ப சின்ன பையன். அவனுக்கு வந்து எப்படி சொல்லலாம்னா, உங்க அம்மாக்கு வந்து ஒரு 18 இயர்ஸ் இருக்கும். ஆனா, அப்ப ஜங்குக்கு ஒரு 6, 7 இயர்ஸ் தான் இருக்கும். வீட்டுக்கு கண்டிப்பா ஒருத்தவங்களுடைய துணை தேவை அப்படின்னு சொல்லிட்டு, உங்க வீட்ல உங்களுக்கு உங்க அம்மாக்கு வந்து சீக்கிரமா கல்யாணம் முடிச்சுட்டாங்க. ஆனா உங்க அப்பாக்குமே உங்க அப்பா சைடு யாருமே கிடையாது. அதனாலே கல்யாணம் முடிச்சு, இப்போ நீங்க ஜங்குக்கு ஐ மீன் உங்க அப்பா எல்லாருமே ஒண்ணா தான் இருக்கீங்க. நீங்க அதுக்கப்புறம் தான் பிறந்திருப்பீங்க. உங்களுக்கும் ஜங்குக்கும் நடுவுல ஒரு 8 இயர்ஸ் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாரி தான். ஜங்குக்கு வந்து எப்படின்னா, ஸ்டார்ட்டிங் சீன்ல இப்ப தான் உங்களுக்கு 18 வயசு ஆகுது. நீங்க வந்து காலையிலே ஆனா ஜங்குக்கு வந்து ஒரு சின்னதா ஒரு எய்ம் இருக்கு அப்படின்னா, அவங்க அக்காவுக்கு வந்து 18 வயசுல கல்யாணம் முடிச்சது ஜங்குக்கு சுத்தமா பிடிச்சிருக்காது. நெறைய வாட்டி அவங்க அம்மாகிட்ட சண்டை போட்டிருப்பான். "நீ எப்படியாச்சும் வேலை பார்த்து அக்காவ நீ வந்து காலேஜ் படிக்க வச்சிருக்கலாமா? நீ ஏன் இப்படி பண்ணுன? பாரு அக்காவோட லைஃபே போயிருச்சு" அப்படி சொல்லிட்டு நெறையா வாட்டி சண்டை போடுவான். ஆனா அவங்க அப்பா வந்து நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க. இருந்தாலும் ஜங்குக்கு வந்து அவங்க அக்காவ படிக்க வைக்கல அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். ஏன்னா, உங்க அம்மா வந்து ரொம்ப நல்லா படிப்பாங்க. இப்போ வந்து ஜங்குக்கோட ஒரே எய்ம் என்னன்னா, உங்கள நல்லா படிக்க வச்சு பார்க்கணும். இப்ப எப்படின்னா ஆனா நீங்க அப்படியே உல்ட்டா, நீங்க சுத்தமா படிக்க மாட்டீங்க. படிப்புன்னு எடுத்துட்டாலே அவ்வளோதான். "டேய் உட்டுருங்கடா, நான் எங்கேயாச்சும் ஓடிர்றேன்டா" அப்படின்னு பண்ற கேரக்டர் நீங்க. அப்பதான் அப்படி இருக்கிறதாலயே, நீங்க வந்து 10த், 12த் படிக்கும்போது கூட, நைட்டு ஃபுல்லா உங்கள படிக்க வைக்கிறதே ஜங்குக் தான். உங்கள போட்டு மண்டையெல்லாம் போட்டு அடி அடின்னு அடிப்பான். "ஏய் உனக்கு இது தெரியலையாடி? இது" அவனுக்கு வந்து எப்படின்னா, சில குரூப்ஸ்லாம் தெரியாது. ஒவ்வொரு குரூப்ஸ் எடுத்திருப்பாங்க. ஆனா, நீங்க எடுத்த குரூப்ஸ்ல அவன் முன்னாடி போய் எல்லாத்தையும் போய் நெட்ல பார்த்து வச்சு என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணமோ, அவன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து உங்ககிட்ட சொல்லுவான். அப்படிதான். ஏன்னா, அவன் உங்கள ரொம்ப டேக் கேர் பண்ணிப்பான். ஆனா, ஜங்குக்கு லவ்வு உங்களுக்குமே ஜங்குக்கு மேல லவ்வு அப்படிங்கிற எந்த ஒரு கான்செப்டும் இதுக்குள்ள இப்போதைக்கு கிடையாது. இப்படிதான் ஸ்டார்ட்டிங் சீன்ல நீங்க ஆனா 12த்ல ஓரளவுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணிட்டீங்க. அதனால ஜங்குக்கோட காலேஜ்ல கிடைச்சிருச்சு. இன்னொன்னு என்னன்னா, ஜங்குக்கோட காலேஜ்ல தான் கிடைச்சிருக்கு. ஆனா, ஜங்குக்கோட கிளாஸ் கிடையாது. நான் முன்னாடி சொல்லியிருப்பேன். அவன் வேற குரூப்பு, நீங்க வேற குரூப்பு. நீங்க வந்து அந்த காலேஜுக்கு போன ரீசனே அதுதான். அவனோட கிளாஸ்க்கு போலப்பா. அதுவரைக்கும் சந்தோஷம்டா அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டு தான் நீங்க இருக்கீங்க. இப்படி தான் ஸ்டார்ட்டிங் சீன்லயே ஆக்சுவலி உங்க மாமா தான் நீங்க நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. ஐ மீன் ஜங்குக்கு அங்கேருந்து வரோம். "என்னம்மா இவ தூங்கிக்கிட்டு இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தண்ணி கோர்றான். அவன் மூஞ்சிலே இருக்கான். "அம்மா" அப்படின்னு சொல்லிட்டு எந்திச்சு பார்க்குறீங்க. "ஏய் மணி எத்தன ஆகுது தெரியுமாடி? நீ பாட்டு இருந்து தூங்குத." மம்மம்மா மம்மா இப்படிலாம் பண்ணும்போ நான் தண்ணியா ஆயிட்டு எங்கள் அம்மா வந்து கச்சு கொட்டுவாங்கடா அப்படிங்கீங்க. அட்டி வாங்கு அவகிட்ட போய் அட்டி வாங்குன்னு நான் அவளுக்கு போய் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா அக்கான்னு சொல்லிட்டு ஜங்குக்கு போய் கூப்பிட்டு வரான். உங்கள் அம்மா வந்து ஏய் என்னடி இப்படி இருக்கா? மாமா தாம்மா தண்ணி கோரி ஊற்றிட்டான். டேய் நீ என்னடா பண்ண? அக்கா நான் இங்கே பாரு இன்னைக்கு காலேஜ் 9 மணி 8 மணிக்கு கிடந்து இப்படி தூங்கிக்கிட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் டேவா காலேஜ் லேட்டா போவா. அவள ஒழுங்கா வந்து கிளம்பி கிளம்பி வர சொல்லுங்க. நான் கூட்டு போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு காலையில திட்டிக்கிட்டு இருக்கான். அக்கா நீங்க போய் டைரக்ட்டா உங்க அம்மா கிட்ட சொல்றீங்க. அம்மா ஏம்மா இவன் உன் கூட பிறந்தான். நீங்க உங்க அம்மா இப்படி பார்த்து உங்கள பார்த்து முறைக்கிறாங்க. எதுக்குடி என் தம்பி அப்படி பேசுற அப்படிங்கிற மாரி. டார்ச்சர் பண்றாம்மா. என் அப்பா கூட என்னைய ஒண்ணும் சொன்னது கிடையாது. இவன் எப்ப பார்த்தாலும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கான். படிக்க சொல்லி ஏன் டார்ச்சர் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் உங்க அம்மா கொஞ்சம் ஃபீலிங்கா பேசுறாங்க. "ஏய் படிப்பு கிடைக்காதவங்களுக்கு தாண்டி அந்த வேல்யூ தெரியும். உனக்கு ரொம்ப சீக்கிரமா கிடைக்கும் பாத்தியா? அதனால உனக்கு அந்த வேல்யூ தெரிய மாட்டுக்கு." அட போம்மா! இதே டயலாக்க எத்தன வாட்டி சொல்லுவ? அப்படிங்கிற மாரி சொன்னோனே, ஜங்குக்கு ஆக்சுவலி இந்த வார்த்தைய வந்து கேட்டுக்கிட்டு தான் இருந்திருப்பான் போல. அவன் டக்குன்னு பின்னாடி இருந்து ஒரு புக்ஸ தூக்கிட்டு வரான். உங்க அக்கா ஐ மீன் உங்க அம்மா கிட்ட குடுக்குறான்.
குடுத்துட்டு உங்க அம்மா இப்படியே பார்க்குறாங்க. "அக்கா நீ படிக்கா. படிக்கிறதுக்கு ஏஜ் வந்து எந்த ஒரு தடையும் இல்ல. நீ இந்த புக்ஸ் படி, எக்ஸாம் எழுது, நீ டிகிரி போடு, நீ வேலைக்கு போ. உனக்குன்னு ஒரு எய்ம். அது எந்த வயசுலனாலும் கண்டிப்பா அச்சீவ் பண்ணலாம்க்கா." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அவங்க அம்மா அப்படியே சிரிக்கிறாங்க. "எதுக்குக்கா இப்படி சிரிக்க? டேய் காலம் கடந்து போச்சுடா. அக்கா அப்படிலாம் இல்லக்கா. நீ படிக்கா. நான் உன்னையே படிக்க வைக்கேன்க்கா." அப்படின்னு சொல்றான். ஆனா உங்க அம்மாவுக்கு படிக்கணும்னு சொல்லிட்டு அவ்ளோ ஆசை இருந்திருக்கும் போல. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே காலேஜ் சேரும்போதே அவங்க அவ்ளோ ஆசையா போன நாட்கள் தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது. ஆனா வீட்டுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. என்னதான் அவங்க அப்பா நல்லா பார்த்துக்கிட்டாலும், அந்த ஏக்கம் வந்து உங்க அம்மாக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான். ஆனா அட் தி சேம் டைம் உங்க அம்மா அப்படி உங்கள பார்க்குறாங்க. ஏன்னா நீங்க ரொம்ப கம்மியா தான் படிக்கிறீங்க. இவ வந்து இத யூஸ் பண்ணிக்க மாட்டுக்காளே! அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிக்கிறாங்க. அப்படியே அவங்க தம்பிய பார்க்குறாங்க. இவன் இருக்கிறதால தான் என் பொண்ணு நல்லா படிக்கிறா அப்படிங்கிற மாரி யோசிக்கிறாங்க. அப்படியே அவங்க வேற ஒரு விஷயத்த யோசிக்கிறாங்க. ஏன் என் என் பிள்ளைய நான் ஏன் ஜங்குக்கே கல்யாணம் பண்ணி குடுத்துறக்கூடாது? அவன் கண்டிப்பா நல்லா தான் பார்த்துப்பா. அவன் கூட இருக்கிற வரைக்கும் என் 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 பொண்ண பத்தி நான் என்னைக்குமே கவலைப்பட வேண்டாம். அப்படிங்கிற மாரி யோசிக்கிறாங்க. இருந்தாலும் எனக்கு இப்போ 18 வயசு தான் ஆகுது. என்னைய மாரி என் பொண்ணுக்கு நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டுருக்காங்க. அப்புறம் அவங்க அப்படியே யோசிச்சுட்டு அந்த இடத்த விட்டு ஆக்சுவலி போறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் இந்த சைடு நீங்க விறுவிறுன்னு கிளம்பிக்கிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு வந்து வெளியில வந்து கார்ல ரொம்ப நேரமா உட்காந்துருக்கான். நீங்க கடகடன்னு ஏறி நீங்க கார் முன் சீட்ல உட்காந்துட்டீங்க. "ஆ மாமா கிளம்பலாம்" அப்படிங்க. சரி அப்படி சொல்லிட்டு அவன் லைட்டா ஸ்வீட்டா ஸ்மைல் பண்ணிட்டு அந்தால கார் ஓட்டுறான். ஓட்டிட்டு அந்தால நேரா அந்த கார் வந்து காலேஜ்குள்ள தான் போகுது. ஐ மீன் எப்படின்னா, எப்படின்னா ஸ்டாஃப்லாம் வந்து பார்க் பண்ணுவாங்கல்ல, அங்கேயே கூட்டு போயிர்றான். அதனால அவன் வந்து உங்க கைய புடிச்சு தான் கூட்டு வரான். கூட்டு வந்து டைரக்ட்டா அவங்க கிளாஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அங்க கொண்டு விடுறான். விட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் அங்கேயே நிக்கிறான். வெயிட் பண்றான். ஒரு 10 நிமிஷமா பார்க்குறீங்க. ஜங்குக்கு அங்க வெயிட் பண்றான். நீங்க போய் டைரக்ட்டா போயிட்டு, "வாம்மா! நீ ஏங்க வெயிட் பண்ற?" "ஏய் சார் வரட்டும்டி. நான் கொஞ்சம் பார்த்து பேசிட்டு போறேன்." "என்ன பேச போற? அவ எங்கேயாச்சும் திரும்புனான்னா, அவன் மண்டையில 4 கொட்டு கொட்டுன்னு சொல்லப் போறியா? நீ சொன்னாலும் சொல்லுவேன்டா" அப்படிங்கீங்க. அவன் சிரிக்கிறான். "ஏய் அப்படிலாம் இல்லடி. கொஞ்சம் 2 வார்த்தை பேசிட்டு நான் போய்க்கிறேன். சார் வரட்டும். அதுவரைக்கும் நிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஆள வந்து நீங்க உள்ள போய் உட்காந்துட்டீங்க. எல்லாரும் உங்கள வந்து வியர்டா பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த சார் வந்திருப்பாங்க போல. அந்த சாரோட நேம் வந்து கார்த்திக்ன்னு வச்சுப்போம். அதனால என்னனே "கார்த்திக் சார்" அப்படின்னு கூப்பிடுவான். "ஏய் ஜேகே சார் என்ன இங்க நிக்கிறீங்க?" "சார் சார் உங்ககிட்ட கொஞ்சம் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்லணும் சார்ன்னு." "என்ன?" "இந்த மாரி என் அக்கா பொண்ணு இங்க தான் படிக்கிறா. அ இந்த கிளாஸ் தான்." "ஆ சரி சார். அவள கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அவ சரியா கவனிக்க மாட்டா. 2, 3 வாட்டி அதட்டிருங்க. ஒழுங்கா கவனின்னு சொல்லிட்டு. அந்தால அவ கவனிக்க ஆரம்பிச்சுருவா. அவ கவனிக்காம விட்டுட்டான்னு சொல்லிட்டு அவள அப்படி விட்டுறாதீங்க சார்ன்னு." "சரி ஓகே சார். நீங்க சொல்லிட்டீங்கல்ல நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த சார் போயிட்டாங்க. இந்த சைடு ஜங்குக்கு சொல்லிட்டு அந்தால போயிட்டான். இவன் என்னமோ காதுல ஊதி விட்டுருக்கான். அவன் என்ன பேசியிருப்பான் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "என்னைய நல்லா பார்த்துக்கணும். அவ பக்க பக்கம் முழிப்பா. 4 வாட்டி திட்டு. அந்தால அவ திரும்பிருவா." அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பான். வேற என்னத்த சொல்லியிருப்பான் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நீங்க இந்த சைடு இருக்கீங்க. அதனால உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தி கேட்கிறா, "ஏய் அது உங்க மாமாவாடி?" "ஆமாடி. அது என் மாமா தான்." "ரொம்ப அழகா இருக்கான்டி" அப்படின்னோனே, நீங்க அவன் மூஞ்ச பார்க்குறீங்க. அவன் கூட 2 மணி நேரம் கூட மனுஷன் இருக்க முடியாதுடி. படிக்க வச்சு சாவடிப்பான். நம்மளோட எந்த ஒரு கேரக்டருக்கும் அவனோட கேரக்டர் செட் ஆகாது. தேவையில்லாம நூல் விட்டு செத்துறாத அப்படிங்கீங்க. அவன் வந்து, "உனக்கு வந்து உன் மாமா மேல ஆசையே வராதாடி?" அப்படிங்க. அது அவன் மூஞ்ச பார்த்து எனக்கு ஆசை வருமா? "ஏய் போடி" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த சைடு திரும்புறீங்க. அது சார் ஒயன் அப்படின்னு கத்துறாங்க அங்கருந்து. "அத்தியா சொன்னேன். இவன் இதத்தான் ஊதி விட்டுருப்பான்" அப்படின்னோனே, நீங்க டக்குனு "சார் பேசாதம்மா, கவனி" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீங்க டக்குனு கீழ உட்காந்துட்டீங்க. அப்புறம் இப்படியே தான் காலேஜஸ் வந்து அப்படியே போகுது. உங்களுக்கு ரன் ஆகுது. அவன் அந்த ஒரு சார்ட்ட மட்டும் சொல்லல. எல்லா சாரு, மேம் கிட்டயும் அதத்தான் சொல்லியிருக்கான் அவன். எல்லாரும் உங்கள கொஞ்சம் கூட திரும்ப விட மாட்டுக்காங்க. டக்குன்னு நீங்க எங்கேயாச்சும் டைவர்ட் ஆனாலும் அடுத்த செகண்டே ஒய்யன் அப்படி சொல்லிட்டு கத்திருதாங்க. நீங்க டக்குன்னு இவங்க கிளாஸ தான் நான் கவனிச்சுக்கணுமா? இவன் என் கிளாஸ்ல ஏண்டுக்கலனாலும் இவன் என்னை கிளாஸ்க்கு எடுக்கிற மாதிரியே இருக்கு. ஐயோ! இவன் தொல்ல தாங்க முடியலடா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கீங்க. அப்புறம் இப்படியே எப்படின்னா கிளாஸஸ்லாம் போகுது. போனதுக்கப்புறம் நீங்க வந்து வெளியில வந்து நிக்கிறீங்க. நிக்கும்போது ஆக்சுவலி ஒரு பையன் வந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். ஐ மீன் சீனியர்ன்னே வச்சுக்கலாம். இன்டர்வல் டைம்ல பேசியிருப்பீங்க போல.
அவன் வந்து உங்ககிட்ட சும்மா நார்மலா தான் பேசினான். "பார்த்தீங்களா எப்படி இருக்கு கிளாஸ்?" அப்படி சொல்லி ஐ மீன் எப்படின்னா, இவங்க வந்து உங்களுக்கு முன்னாடியே தெரியும் அப்படிங்கிற மாரி வச்சுக்கலாம். ஏன்னா நீங்க போன ஸ்கூல் படிக்கும்போது இவங்க வந்து சீனியர் அண்ணா. அதனால நீங்க வந்து கொஞ்சம் பேசுறீங்க பார்த்து. அப்போ ஜங்குக்கு வந்து அங்கேருந்து கார் எடுத்துட்டு வாரான். இந்தவன் உங்கள பார்த்துட்டான். இப்போ ஜங்குக்கு வந்த உடனே அந்த பையன் போயிட்டான். அந்த பையன் வந்து, சரி ஓயன் பாய் நாளைக்கு பார்க்கலாம்" அப்படி சொல்லிட்டு போயிட்டான். நீங்க எப்படி காருக்குள்ள ஏறுறீங்க. ஜங்குக்கு செம்ம காண்டு. நீங்க பசங்க கூட பேசினோனே. அவன் படிக்காமயே உங்கள வைக்க விட மாட்டான். இதுல வேற நீங்க பசங்க கூட பேசினா அவன் சும்மாவா விடுவான்? அவைங்க கார்ல ஏறுனோனே டக்குனு உங்க கைய புடிக்கிறான். நீங்க ஒரு செகண்ட் பயந்துட்டீங்க. மாமா என்ன பண்ற? அப்படிங்க. எதுக்குடி அவன்கிட்ட பேசின? மாமா எதுக்கு பேசினேன்னா, அவன் என்னோட ஃப்ரெண்டு மாமா. ஃப்ரெண்டுனாலும் உனக்கு பொண்ணுங்க ஃப்ரெண்டு கிடையாதா? பசங்க மட்டும் தான் ஃப்ரெண்டா? என்ன நெனச்சுக்கிட்டு இருக்க ஒயன்? வீட்ல சொல்லி தானே விட்டுருக்கோம். பசங்க கூட பேசக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு. எதுவுமே நாங்க சொல்ற எதுவுமே நீ கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாரி தானே இருக்க. ஐயோ! இவன் தொல்ல சத்தியமா தாங்க முடியலடா. இப்படியே இவன் பேசிக்கிட்டு இருந்தான்னா, நான் கார விட்டு வெளியில இறங்கி நான் நடந்தே போயிருக்கலாம். அப்படிங்கிற மாரி நீங்க காண்டாகுறீங்க. டக்குன்னு ஜங்குக்கு வந்து மறுபடியும் உங்க கைய வந்து இப்டி இப்டி திருப்புதான். "இந்த பாரு என்ன திரும்பி பாரு" அப்படின்னு சொல்ட்டு. நீங்க டக்குனு அவன் மூஞ்ச இப்டி பார்க்குறீங்க. "இங்க பாரு, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோ. உனக்கு 18 வயசு தான் ஆகுது. இப்போவே பசங்க அது இதுன்னு சொல்ட்டு நீ ஏதாச்சும் பண்ணன்னு வச்சுக்கோயேன் ஒயன், அவ்ளோதான். அந்த மாமாவ மனுஷனா கூட நீ பார்க்க மாட்ட." அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்றான். அவங்கள ஒரு செகண்ட் நீங்க வந்து உங்க ஜேகே ஃபேஸ அப்டியே பார்க்குறீங்க. மாமா, எனக்கு ஒரு விஷயம் புரியல. "நீ என் மாமா தானே?" அப்படின்னீங்க. "ஆமாடி, நான் உன் மாமா தான்." "என்னமோ நீ என்னைய கட்டிக்க போற மாரி பேசுத." அப்படின்னோனே ஜங்குக் டக்குனு உங்க கைய வந்து கிராப் பண்ணத விட்டுட்டான். ஒரு செகண்ட் அவனே இப்படி பார்க்குறான். "இல்ல, நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இவ்ளோ தூரத்துக்கு என்னைய கண்ட்ரோல் பண்றிய. உனக்கு ஏன் இவ்ளோ தூரத்துக்கு கோவம் வருது?" அப்படின்னோனே, "ஏய்! நீ என்ன பேசுற? நீ எங்களுடைய அக்காவுடைய வாழ்க்கை எப்படி 18 வயசுல போயிருச்சுன்னு உனக்கு தெரியுங்களா? அதே மாதிரி உன் வாழ்க்கை எதுலயுமே தடம் மாறி போகக்கூடாது. நீ நல்லா படிக்கணும், நல்ல நிலைமைக்கு வரணும். அதுதான் இந்த மாமாவோட ஒரே ஆசை. அதுதான் நான் அப்படி பேசுறேனே தவிர, வேற எந்த ஒரு இதுவும் கிடையாது. தேவையில்லாம நீ எதையாச்சும் யோசிச்சேன்னு வச்சுக்கோயேன், ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அவன் அந்த சைடு திரும்பிட்டான். திரும்பி கார் ஓட்டிக்கிட்டே இருக்கான். அப்புறம் 2 பேரும் கேஷுவலா ஆயிட்டீங்க. அவனும் அத பத்தி யோசிக்கல, நீங்களும் அத பத்தி யோசிக்கல. அப்புறம் வந்து வீட்டுக்கு போயிட்டீங்க. அவன் வந்து உங்க அம்மா காதுல ஓதிட்டான். இந்த மாரி ஒரு பையன் கூட பேசினான். அதுக்கப்புறம் கேட்டா ஓவரா பேசுறா. "நீயா என்னைய கட்டிக்க போறவன்?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, "உன் பிள்ளை ரொம்ப ஓவரா பேசுறா. என்ன உன் பிள்ளை என்ன அவ்ளோ பெரிய பிள்ளையா ஆயிட்டா? அப்போ உன் பிள்ளைய நான் கண்டிஷன் பண்ணவே கூடாதா?" அப்படி இப்படி சொல்லிட்டு ஜக்குக்கு புலம்புறான். உங்க அம்மாக்கு லைட்டா இந்த விஷயத்த கேட்கும்போது லைட்டா சந்தோஷமா இருக்கு. ஏன்னா, உங்க அம்மாக்கு ஒரு ஆசை இருந்திருக்கும் பார்த்தீங்களா? அந்தால, அதான் டைரக்ட்டா அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க. "ஏய்! பசங்க கூட பேசக்கூடாதுன்னு இருக்கோம்ல." "ம்மா, அவன் எனக்கு அண்ணன் மாதிரிம்மா. அந்த ஒரு கிறுக்கன் பேசுறான்ட்டு நீயும் வந்து பேசுற பாத்தியா?" அப்படின்னு சொன்னோன்னே. "சரிடி, சரி. அவன் தான் கூப்பிடுறான்னு தெரியுதுல. உன் மாமாவ புரிஞ்சு நடந்துக்கோடி." "அவன எதுக்கு நான் புரிஞ்சு நடந்துக்கணும்?" அப்படிங்கீங்க. "ஏய்! புரிஞ்சு நடந்துக்கோன்னா புரிஞ்சு நடந்துக்கோ. அவன் சொல்றத கேளுன்னா கேட்கணும். அவ்வளோதான்." அப்படின்ட்டு அவங்க அம்மா போயிட்டாங்க. அப்புறம் வந்து இப்படியே தான் ஒரு 2 டேஸ், 3 டேஸ் ஆகுது. நியர் பை ஒரு 1 மந்த் ஆகுது அப்படிங்கிற மாதிரியே வச்சுக்கலாம். நீங்க காலையில காலேஜுக்கு ஆக்சுவலி கிளம்புறீங்க. கிளம்புனோனே அப்போ வந்து எப்பவும் போல தான் ஜேகே. அதே மந்திரத்த பாடுன மாரி தான். யார்ட்டயும் பேசக்கூடாது, வைக்கக்கூடாது, பசங்க இருக்க பக்கமே போக்கூடாது. இப்படி இப்படி தான். அதில வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலலாம் எதுக்குடா நம்ம இந்த காலேஜ் வந்து சேர்ந்தோம்? அப்படிங்கிற மாரி இருக்கும். அப்புறம் வந்து இப்படி 6 மந்த் ஆஃப்டர் வந்து எப்படின்னா, உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் வந்து ஜேகே எடுக்குறான். ஆனா இது வந்து எப்படின்னா மேஜர் மேஜர் சப்ஜெக்ட் கிடையாது. நார்மலா உள்ள ஒரு சப்ஜெக்ட். அது ஒண்ணுக்கு எப்படின்னா வீக்லி 2 டேஸ் மட்டும் ஜேகே வந்து கிளாஸ் எடுப்பான். அப்படிங்கிற மாரி இருக்கும் போல இருக்கும். அவன் கிளாஸ்க்கு வந்துட்டாலே அவனோட ஃபுல் ஃபோக்கஸ் உங்க மேல தான் இருக்கும். நீங்க வந்து இது அவனோட மேஜர் சப்ஜெக்ட் கூட கிடையாது. நீங்க காண்டாவீங்க. என்ன இவன் என்னைய பார்த்து லுக் விட்டுருக்கான். அங்க திரும்ப வேண்டியதானே. ஓ கவனிக்கான். இந்த சப்ஜெக்ட் கவனிச்சா என்ன? கவனிக்கட்டா என்ன? அப்படிங்கிற மாரி தான் நீங்க ஆக்சுவலி சொல்லிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் எல்லாருமே கொஞ்சம் நோட் பண்ணுவாங்க. ஜிகே அதிகமா உங்கள தான் நோட் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து நீங்க வந்து எப்படின்னா ஒரு இன்டர்வல் டைம்ல ஆக்சுவலி நீங்க நடந்து போய்க்கிட்டு இருக்கீங்க. அங்கேருந்து ஒரு மேம் ஆக்சுவலி கூப்பிடுறாங்க. அந்த மேம் வந்து பார்த்துருக்கீங்க. வேற டிபார்ட்மெண்ட் மேமு. "ஏய் ஒயன்" அப்படின்னு கூப்பிடுறாங்க. நீங்க டக்குனு "என்னடா என் பேர் சொல்லி கூப்பிடுறாங்களே இந்த மேம்" அப்படி சொல்லிட்டு நீங்க திரும்புறீங்க. "ஒரு நிமிஷம் வாயேன்" அப்படின்னு கூப்பிடுறாங்க. நீங்க அதனால "என்ன மேம் சொல்லுங்க" அப்படிங்கீங்க.
இந்த மாதிரி ஜேகே சாருக்கு "நீ என்ன மொற வரும்?" அப்படின்னு கேட்டோனே, ஜேகே சார் வந்து எனக்கு மாமா. மாமானா, அவங்க வந்து எங்க அம்மாவோட கூட பொறந்த தம்பி அப்படின்னு சொன்னோனே, "அப்படியா? வேற?" அப்படின்னோனே, பின்னாடி இருந்து ஒரு குரல் ஒயன் அப்படின்ட்டுன்னு. ஆக்சுவலி ஜேகே வந்துட்டான் போல. அதனால அவன் கடகடன்னு வந்து "இங்க என்ன பண்ற?" "இல்ல மேம் கூப்பிட்டாங்க." அப்படின்னோனே அவங்களுக்கு திரும்பி, "எதுக்கு மேம் கூப்பிட்டீங்க அவள?" அப்படிங்கிறேன். "இல்ல சார் சும்மா சும்மா தான் அவங்களுடைய ரிலேஷன் அப்படி சொல்லிட்டு சும்மா பேசினோம். வேற எந்த பர்ப்பஸும் கிடையாதுல்ல. எஜுகேஷன் ரெலவெண்ட்டா எதுவும் கிடையாதுல்ல." அப்படின்னோனே, "இல்ல சார். ஒயன் நீ கிளம்பு." அப்படிங்காங்க. நீங்க எப்படியே கன்ஃப்யூஷன் ஸ்டேட்டு, "மாமா அவங்க என்னமோ கேட்க வந்தாங்க." நான் தான் கிளம்புங்கம்ல அந்த இடத்த விட்டு. அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாரி ரகடா பார்க்குறான். உங்களுக்கே ஒரு செகண்ட் உங்க மாமா வந்து என்னதான் திட்டினாலும், ரொம்ப ரகடாலாம் பார்க்க மாட்டாங்க. நீங்க அந்த இடத்த விட்டு போயிட்டீங்க. "சரி நான் கிளம்புறேன். இடம் சரியில்ல போல" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நீங்க போயிட்டீங்க. டைரக்ட்டா ஜிகே அவங்கள பார்த்து இப்படி முறைக்கிறான். "என்ன மேம் நினச்சுக்கிட்டு இருக்கீங்க? எதுக்கு இப்போ அவள கூப்பிட்டு பேசுறீங்க?" "இல்ல சார், எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு." "என்ன டவுட்டா இருக்கு உங்களுக்கு?" இல்ல ஒயன் வந்து உங்களோட அக்கா பொண்ணுனா, நீங்க உங்களுக்கு மாமா மொற வரும். ஆமா. நான் மாமா மொற தான் வரும். அப்புறம் உங்களுக்கும் ஒயனுக்கும் நடுவுல அப்படின்னோனே, அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். உங்க வேலை என்னமோ அத பார்க்குறீங்களா? அடுத்தவங்க வாழ்க்கையில மூக்க நுழைக்கிறது, எனக்கும் ஒயனுக்கும் என்ன ரிலேஷன் அப்படி இப்படி சொல்லிட்டு, உங்ககிட்ட எந்த ஒரு டெஃபினிஷன் நானும் குடுக்கணுங்கிற அவசியம் இல்ல. ஒயனும் குடுக்க வேண்டிய எந்த ஒரு அவசியம் இல்ல. அப்படின்னோனே அந்த மேம்க்கு சரி ஷாக்கு. இப்போ உங்களுக்கும் எனக்கும் பேசி வச்சிருக்காங்களா? 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்டின்னோனே, ஜேகே இப்டி 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 பார்க்குறான் ஒரு செகண்டு. நான் தான் சொல்றேன்ல, தேவையில்லாத விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட டெஃபினிஷன் குடுக்கணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவசியமும் எங்களுக்கு கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு செக்கி போயிட்டான். அவனுக்கு இந்த விஷயமும் ஆக்சுவலி மண்டையில ஏறுது. அவனுக்கு ஃப்ளாஷ் ஆகுறது வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு நாள் "நீ என்னைய கட்டிக்க போறவனா?" அப்படின்னு கேட்டது. அப்புறம் இந்த மேம் கேட்டது. இப்போ 2வது விஷயமும் அவன் மண்டைக்குள்ள ஏறுது. அவனுக்கு ஏதோ லைட்டா டிஸ்டர்பன்ஸாவே இருந்த மாரி இருக்கு. அப்புறம் அப்படியே கிளாஸ் எடுக்குறான். அப்படி லைட்டா உங்க தாட் வருத மாரி இருக்கு. "ஏன் எல்லாரும் இப்படி கேட்குறாங்க?" அப்படிங்கிற மாரி லைட்டா யோசிக்கிறான். அப்புறம் யோசிச்சுட்டு வந்து அப்புறம் இப்படியே தான் கொஞ்சம் வந்து எப்படி சொல்லனா, இந்த மேம் என்ன என்ன பண்ணிருச்சு அப்படின்னா, கொஞ்சம் பேர்கிட்டலாம் தப்பா பரப்பி விட்டுட்டு. இந்த மாரி ஜேகே சார் சொல்ட்டாங்களாம், ஒயனுக்கும் ஜேகேக்கும் தான் கல்யாணம் நடக்க போது. அப்படிங்கிற மாரி அதான் அந்த சார் வந்து அவ்ளோ கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்களாம். அப்படி இப்படி சொல்லிட்டு கொஞ்சம் பேர்ட்ட சொல்லி அத பரப்ப வச்சுருது. ஆனா இந்த மேம் சொன்னாங்கன்னு தான் தெரிய வரல. இந்த மாரி ரூமர்ஸ் பரவுது அப்படி சொல்லிட்டு வந்துருச்சு. ஜேகேக்கு அந்த காதுக்கு போயிருச்சு. ஜேகேக்கு இத எப்படி சொல்றதுன்னும் தெரியல. "அப்படிலாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்றான். ஆனா சொல்றவங்க என்ன சொல்லுவாங்க, கேட்குறவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. அவங்க சாரா இருக்காங்க, அந்த பொண்ணு ஸ்டூடெண்ட்டா இருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமர் வந்து ஆக்சுவலி பயங்கரமா போய்க்கிட்டு இருக்கு. உங்க காதுக்குமே வருது. இந்த ரூமர் வந்து நீங்க கிளாஸ்ல உட்காந்துருக்கீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க. "ஏய் உனக்கும் ஜேகே சாருக்கும் பேசி வச்சிருக்காங்களா?" "எது காலேஜ்ல பேசிக்கிட்டு இருக்காங்கள்ல, அத பத்தி நீ பேசுறியா?" அப்படின்னோனே ஆமாடி. உனக்கும் செக்கி சாருக்கும் எதுவும் பேசி வச்சிருக்காங்களா? போடி உனக்கு வேலை கழுத்த கிடையாது. நான் எப்படி அவன கல்யாணம் பண்ணுவேன்? நாங்க 2 பேரும் ஒரே வீட்டுக்குள்ள இருக்கோம்டி. அது எப்படி எங்களுக்குள்ள லவ் வரும்? அது எப்படி பண்ணுவாங்க? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கிறீங்க. அன்னே டக்குனு உங்க ஃப்ரெண்டு சொன்னா, அது பண்றத பத்தி என்னடி தப்பு இருக்கு? அவங்க வந்து உங்களுடைய மாமா தானடி வரும். ஏன் அந்த உலகத்துல யாருமே சொந்த மாமாவ கல்யாணம் பண்ணாதவங்க யாருமே கிடையாதா? அதெல்லாம் எல்லாரும் கல்யாணம் பண்ணுவாங்க ஊர்லலாம். சொந்த அம்மாவோட தம்பியெல்லாம் கல்யாணம் பண்றவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க தெரியுமா? அதனானே அவங்க இருப்பாங்க. நான்லாம் அவன கல்யாணம் பண்ண போனேன். நீங்க ஒழுங்கா கிளாஸ கவனிக்கிறியா? அப்படி சொல்லும்போது, அடுத்து அவரு ஜேகே வாரான். ஜேகே எப்படி வாரான் ரூம் எப்படின்னா, அந்த கிளாஸ்க்குள்ள எப்படி வாரான், எல்லாரும் குட் மார்னிங் சொல்றாங்க. அப்பவும் லைட்டா அப்படி உங்கள தான் ரொம்ப நோட் பண்ணுவான் பார்த்தீங்களா? அது அவனோட ஹேபிட் மாதிரியே ஆயிட்டு, அதனால எங்க ஃப்ரெண்டு சொன்னா, "பாத்தியாடி இந்த மனுஷன் உன்ன தாண்டி நோட் பண்றாங்க. ஒரு வேளை இந்த மனுஷன் உன் மேல ஆசைப்படுறாங்களா?" அப்படின்னோனே, "நீங்க அவள பாக்கீங்கடி திரும்பி. நீ எந்த டைரக்ஷன்லடி அவன் வந்து என்னைய லவ் பண்றாங்க? ஏதாச்சும் ஒரு சீக்வென்ஸ் சொல்லேன். அவன் என்கிட்ட பேசும்போது பாரு, 4 வார்த்தை திட்டி தான் பேசுவானே தவிர, என்னைக்காச்சும் ஆசைப்படுற மாரி பேசுவானா? அவனுக்கு அது செட் ஆகாதுடி. நான்லாம் அவன கல்யாணம் பண்ண மாட்டேன்டி." அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்க மறுக்கிறீங்க. அதனால நீங்க பேசிக்கிட்டு இருக்கத ஆக்சுவலி ஜேகே கேட்டுட்டான். டக்குனு உங்கள கூப்பிடுறான். "ஒரு செகண்ட் ஒரு நிமிஷம் வெளில வா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். வந்து நீங்க ரொம்ப நேரமா ஆக்சுவலி பேசிக்கிட்டு இருக்கீங்க போல. அததான் ஜேகே வந்து வெளில கூப்பிட்டான்.
கிளாஸ கவனிக்காம உனக்கு என்ன பேசுவோம்? எல்லா சாரும் சொல்றாங்க. "நீ ரொம்ப வாய் பேசிட்டே இருக்க. சொல்ல சொல்ல கேட்க மாட்டுக்க" அப்படின்னு. "மாமா நான் ஒரு விஷயம் சொல்வேன். உனக்கு அது தெரியுதா இல்லையா?" அப்படின்னு கேட்டோனே, "என்னடி? காலேஜ் ஃபுல்லா நீ சொன்னியா? நீயும் நானும் கல்யாணம் பண்ண போறோம்ன்னு சொல்ட்டு. எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் என்கிட்ட கேட்டுட்டே இருக்காங்க. நீ உன் மாமாவா கல்யாணம் பண்ண போற? நான் இல்லன்னு சொன்னாலும் நீங்க அப்படிதான் சொல்வீங்க. அவங்க வந்து உங்க ப்ரொஃபஸரா இருக்கிறதால அப்படி சொல்லுவீங்க. ஆனா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தெரியும்." அப்படிங்கிற மாரி மாமா பேசுறாங்க. நான் என்னதான் செய்ய? அப்படின்னு சொல்லிட்டுருக்கேங்க. ஜெகன் இப்படி பார்க்குறான். உண்மை என்னைக்கும் அழிய போறது கிடையாது. ஒயன் பேசுறவங்க 4 பேர் பேசிட்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்குமே நம்ம டெஃபினிஷன் குடுத்தோம்னு வச்சுக்கோயேன், எல்லார்கிட்டயும் குடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. நீ எதுக்கு வந்த? நீ வந்து இங்க வந்து காலேஜ்க்கு வந்து படிக்கிறதுக்கு மட்டும் தான் வந்த. நீ அந்த வேலைய மட்டும் பாரு. வேற எந்த ஒரு இதுலயும் நீ கவனத்த திசை திருப்பாத. அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்களுக்கு நீங்க சொன்னது வேற. அவன் ஒரு இத பேசிட்டு போறான். உங்களுக்கு செம்ம காண்டா இருக்கு. இவன் என்ன இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் காண்டாயிட்டு நீங்க அப்படின்னா இந்த மாரி கோவத்துல தான் நீங்க வந்து வாரீங்க. ஜேகே வந்து போயிட்டான். அந்த அளவு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கான். கிளாஸ் எடுத்துட்டோனே, "என்னடி உன் மாமா சொன்னாங்கன்னு இவ்ளோ கோவத்தோட வர? அவன்ட்ட சொன்னா நான் ஒண்ணு சொன்னா, அவன் ஒண்ணு பேசுறான்டி" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்றீங்க. ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல வயன். நீ சொல்ற விஷயத்துக்கெல்லாம் உங்க மாமா வந்து இல்லன்னு சொல்ல மாட்டுக்காங்க, இருக்குன்னும் சொல்ல மாட்டுக்காங்க. உன் மேல அப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லன்னா, "அப்படிலாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்ட்டயும் சொல்லியிருக்க வேண்டியது தானே. ஏன் உன் மாமா இப்படி பிஹேவ் பண்றாங்க அப்படின்னோனே, நீங்க எப்படி அவ ஃபேஸ பார்க்குறீங்க. பார்த்துட்டு, "ஏய் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. இது நமக்கு சுத்தமா தேவையே இல்லாததுடி" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து அந்த சைட் திரும்பிக்கிட்டீங்க. அப்புறம் ஆக்சுவலி இப்படி தான் ஒரு 1 வீக், 3 வீக் ஆஃப்டர் ஆகுது போல. அப்புறம் வந்து அந்த ஐ மீன் அந்த மேம் சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த மேம் வந்து ஜேகேக்கு ப்ரப்போஸ் பண்ணுது. "சார் எங்களுக்கு உங்கள ரொம்ப புடிச்சிருக்கு. நீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்களா?" அப்படிங்கிற மாதிரி அந்த மேம் வந்து ப்ரப்போஸ் பண்ணுது. உடனே ஜேகே இப்படி லைட்டா ஸ்மைல் பண்றான். ஸ்மைல் பண்ணிட்டு அந்த பொக்கே ஆக்சுவலி வாங்கிட்டு போயிருதான். நீங்க நீங்க ஆக்சுவலி இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. நீங்க போயிட்டான். போயிட்டு அந்த மேமும் சரியான ஸ்மைலு. ஜேகே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டான்னு சொல்ட்டு. இந்த சைடு வந்து ஒரு லெட்டர் மாரி ஒண்ணு இருக்கும் போல. அவன் எடுத்து பார்க்குறான். அவனுக்கு என்ன அப்டின்னா, ஏன் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டா என்ன இது? அப்டிங்கிற மாரி ஒரு தாட்டு. நமக்கும் 25 ஏஜ் ஆயிட்டு. நம்மள ஒருத்தவங்கள லவ் பண்ற ஒரு பெர்சன வந்து கல்யாணம் பண்றத பத்தி தப்பு கிடையாது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, ஏன்னா அந்த மேம் வந்து ரொம்ப வருஷமாவே லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கும் போல ஜேகேவ. காலேஜ் டேஸ்லேருந்து ஜேகேவ லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கும் போல. அதனாலே சரி ஓகே நம்ம சான்ஸ் குடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி ஜேகே நெனைக்கிறான். அப்போ வந்து அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, "நான் எங்க வீட்லலாம் சொல்லிட்டு, நான் ப்ராப்பரா உங்க வீட்ல வந்து நான் பொண்ணு கேட்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு போயிருந்தான். அப்புறம் வந்து இந்த சைடு வந்து எல்லாமே இந்த சைடு வந்து ஜேகேக்கு கல்யாண வேலைகள் எல்லாமே நடக்குது. ஏன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு 20 ஏஜ் ஆயிட்டு. நீங்க வந்து 3 இயர் முடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்க. ஜேகே வந்து 27 ஏஜ் ஆயிருச்சு. அதனால, அப்புறம் இந்த சைடு வந்து பொண்ணு பார்க்குற விஷயங்கள் எல்லாமே நடக்குது. ஜேகே வீட்லருந்து அவங்க வீட்டுக்கு போறாங்க. பொண்ணு பார்க்குறாங்க. அவங்க அம்மாக்குலாம் எல்லாருக்குமே பிடிக்கிற மாரி தான் இருக்கு. அந்த பொண்ணு நல்லா தான் பேசுது அப்படி சொல்லிட்டு, சரி ஓகே என்கேஜ்மெண்ட் வந்து நம்ம சீக்கிரமாவே வச்சுக்கலாம். அதுலேருந்து ஒரு 5 மந்த் ஆஃப்டரு அப்படி சொல்லிட்டு கல்யாணம் வச்சுக்கலாம். அப்படிங்கிற மாரி பேசினோனே, சிக்கி இப்படி பார்க்குறான். பார்த்துட்டு, "ஏன் இவ்வளோ சீக்கிரமா? இன்னும் ஒயனுக்குன்னும் அடுத்த படிப்புக்கு போடணும்." அப்படிங்கிற மாரி கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு பார்க்கணும். இல்ல அவள அதே காலேஜ்லயே படிக்க வச்சிடலாம். மாஸ்டர் டிகிரி ஒரு 2 வருஷம் படிக்கட்டும். அப்புறம் அவளுக்கும் ஒரு 2 வருஷம் வேலை பார்க்கட்டும். அப்புறம் அவளுக்கு வேற எங்கேயாச்சும் ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிகி யோசிக்கிறான். சரின்னு சொல்லிட்டு அவங்க வீட்லயுமே ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் வந்து இந்த சைடு வந்து என்கேஜ்மெண்ட் ஒர்க்லாம் போய்க்கிட்டு இருக்கு. ஐ மீன் எப்படி சொல்ல என்கேஜ்மெண்ட் ஒர்க்லாம் ரொம்ப ஆரவாரமா போய்க்கிட்டு இருக்கு. நீங்க ரொம்ப ஹேப்பியா தான் இருக்கீங்க. அப்பா மாமாவுக்கு ஒரு வழியா கல்யாணம் ஆக போதுப்பா. இனிமேல் என்னையும் தொல்ல பண்ண மாட்டான். அவன் அவன் பொண்டாட்டி சமாளிக்கிறதுக்கே நேரம் கரெக்ட்டா இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜாலியா ஐயா நம்ம வீட்ல ஃபங்ஷன் நடக்க போகுது. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப ஜாலியா தான் இருக்கீங்க. என்கேஜ்மெண்ட் நடக்குது. இப்படி ஆனா அப்பவும் ஜிகே உங்கள டார்ச்சர் பண்றத விடவே இல்ல. படி 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 சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருப்பான். அப்புறம் வந்து ஒரு 5 மந்த் கிட்ட ஆகுது. அன்னைக்கு தான் கல்யாணம். கல்யாணம் ஆனோனே அவங்க ஃப்ரெண்டும் ஆக்சுவலி பேசிக்கிட்டு இருக்காங்க. "ஏய்! அவன் ஃபேமிலி பார்த்தல்ல? அவ அக்கா ஃபேமிலியும் உள்ள இருக்கு. நீ என்ன செய்ய போற?" "ஏய்! கொஞ்ச நாளைக்கு நல்லாவா நடிப்பேன்டி. அப்புறம் பார்த்துட்டே இரு. கொஞ்ச நாள் கழிச்சு, என் ஆட்டம் என்னன்னு மட்டும் பாரு. அவ அக்கா குடும்பம் காணாம போயிரும்.
ஜேகே என்னையே என் பேச்ச தான் கேட்பான். அவனால என்ன செய்ய முடியும்? நான் டிவோர்ஸ் தருவேன்னு சொல்லுவேன். எவனா இருந்தாலும் அந்த இடத்துல தான் வாழ்க்கைன்னு தான் வருவான். அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி அந்த பொண்ணு ஒரு வில்லத்தனமா சொல்லிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இப்போ ஆக்சுவலி எப்படின்னா ஒரு 2, 3 ஹவர்ஸ் தான் கல்யாணத்துக்கு இருக்கும் போல. அப்போ வந்து இந்த பொண்ணு இப்படி சொல்லிட்டு சிரிக்குது. பாரு, நான் நல்லவா மாரி கொஞ்ச நாளைக்கு தான் ஆக்ட் பண்ணுவேன். எனக்கு அந்த ஃபேமிலியில ஜேகே மட்டும் போதும்டி. அவங்க அம்மா வேணா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா, அவன் அம்மா எவ்வளோதான் இருந்தாலும் இந்த மாரி ஒரு பிள்ளைய பெத்து குடுத்துருக்காங்க. அதனால ஏதோ அவங்க அம்மாவுக்கு வேணா நான் சோறு போட்டுப்பேன். ஆனா, அவன் அக்கா குடும்பத்துக்குலாம் என்னாலாம் உழைச்சு கொட்ட முடியாதுடி. அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு திமிரா தான் இருக்குது. அப்புறம் இந்த சைடு மேரேஜுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாமே ஆக்சுவலி போய்க்கிட்டு இருக்கு. எல்லாமே போனதுக்கப்புறம் வந்து ஐ மீன் எப்படி சொல்லனா 3 ஹவர்ஸ்ல மேரேஜு. ஜேகேவும் இந்த சைடு ஹேப்பியா தான் இருக்கான். அப்படியே அவங்களுக்கும் ஆக்சுவலி ஜேகேக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் நடந்துருச்சு. கல்யாணம் நடந்துருச்சு மீன்ஸ் என்னடா ஸ்டோரி இப்படி போகுதே அப்படின்னு சொல்லிட்டு தயவுசெய்து யோசிக்காதீங்க. போக போக ஸ்டோரிய கொஞ்சம் பாருங்க. சரி ஓகே. இப்போ கல்யாணம் நடந்துருச்சு. கல்யாணம் நடந்து அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட்டிங்லலாம் ஆக்சுவலி கொஞ்சம் நல்லாவே போச்சுதுன்னே சொல்லிக்கலாம். அந்த பொண்ணு வந்து ஆக்சுவலி இவங்களலாம் அவங்க எப்படின்னா நல்லா தான் தாங்குற மாரி தான் தாங்குச்சு. ஆனா போக போக அந்த பொண்ணு கொஞ்சம் ஒரு மாரி பேச ஆரம்பிச்சுருச்சு. அவங்க அம்மா பேசுறதா இருந்தாலும், "உங்களுக்கெல்லாம் நான் சோறு போட்டு கொட்டணுமா?" அப்படி இப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு கொஞ்சம் ஒரு மாரி பேசுது. உங்க அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட் போட்டோனே, "என்னடா அந்த பிள்ளை இப்படி பேசுதே" சொல்லிட்டு, "ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நல்லா தானே பேசிச்சு." அப்படிங்கிற மாரி அவங்க ஃபர்ஸ்ட் யோசிக்கிறாங்க. இருந்தாலும் ஜேகே கிட்ட எதுவுமே காட்டிக்கல. ஏன்னா நம்மளால இவங்களுக்குள்ள சண்டை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா ஜேகே கிட்ட போனா மட்டும் ரொம்ப நல்லா எப்படின்னா, ஜேகே கிட்ட ரொம்ப அன்பா, பாசமா இருக்கு. ஜேகேவ மட்டும் கைக்குள்ளேயே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்குது. அவன தாண்டி பேச வச்சிடக்கூடாதுன்னே சொல்லிட்டு நெறைய வேலைகள் அந்த பொண்ணு ஆக்சுவலி பண்ணுது. ஒரு லிமிட்டுக்கு மேல ஆக்சுவலி என்ன பண்ணிருச்சு அப்டின்னா, நீங்க என்னமோ எடுக்கிறதுக்காக வந்திருப்பீங்க போல. அப்போ வந்து இந்த பொண்ணு "உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா? அறிவு இருந்தா எதுக்கு உங்க அப்பா உன்ன இங்க வச்சிருக்கான்? உங்க அப்பாவால உன்ன பார்க்க முடியலன்னா ஃபர்ஸ்ட்டு உன்னையெல்லாம் எதுக்கு பெத்தான்?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேசுது. அவ்வளோதான் அவங்களுக்கு கண்ல இருந்து கண்ணீரா வருது. ஆக்சுவலி இந்த சீன் எப்படி நடந்திருக்கும்னா, ஜேகே வந்து உள்ள தான் இருந்திருப்பான். நீங்க வெளியில நிக்கும்போது வந்து அந்த பொண்ணு வந்து எப்படின்னா, ஜேகே உள்ள நிக்கான்னு நெனச்சு பேசியிருக்கும். பட் ஆனா ஜேகே இப்ப பார்த்துட்டான். அவ்வளோதான் அவனுக்கு செம்ம காண்டு. டைரக்ட்டா வந்து அந்த பொண்ணோட சுவுட்ல ஒரு அடி அடிக்கிறான். "என்னடி நெனச்சுக்கிட்டு இருக்க? நீ இன்னைக்கு வந்தவா? என் அக்கா பொண்ணைய பேசுறதுக்கு உனக்கு எவன்டி ரைட்ஸ் குடுத்தான்? அவங்களுக்கு தான்டி இந்த வீட்ல ஃபர்ஸ்ட்டு உரிமை." அப்படின்னு சொன்னோனே நீங்க ஆக்சுவலி அழுதுட்டே போயிட்டீங்க. உங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு வந்து எல்லாரும் ஐ மீன் எப்படி சொல்லனா, பயங்கரமா உட்காந்து அழுறாங்க. உங்க அம்மாக்கெல்லாம் அவங்க பேசுற வார்த்தைகள்லாம் குத்திச்சு. அதுக்கப்புறம் உங்க அப்பாவுக்கு ரொம்ப குத்த ஆரம்பிச்சுச்சு. அவ சொன்னது சரி அவ என்னதான் இருந்தாலும் நம்ம சொன்னது நியாயம் தான். பொண்ண கெட்டி பொண்ண கட்டுனோமா, அந்த இடத்த விட்டு போனோமா, அதுதான் நியாயம். நம்ம இங்கேயே இருந்தா அது கண்டிப்பா நியாயம் கிடையாது தான். அப்படின்னு சொல்லிட்டு உங்களையும், உங்க அம்மாவையும் இப்படி பார்க்குறாங்க. பார்த்துட்டு நம்ம இந்த வீட்ட விட்டு கிளம்பிருவோமா, இதுக்கு மேல அவனுக்கு நம்ம பாரமா இருக்க வேண்டாம். அவன் அவனோட லைஃப்ப பார்த்துட்டு அவன் சந்தோஷமா இருக்கட்டும். அப்படிங்கிற மாரி ஆக்சுவலி சொல்றாங்க. சொன்னோனே ஆனா இந்த விஷயத்த ஜெகி கிட்ட சொல்ல வேண்டாம். அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த விஷயத்த ஜெகி கிட்ட சொல்ல வேண்டாம். சொன்னா கண்டிப்பா நமக்கு வந்து இப்படி தான் நடக்கும். சரி அவன் விட மாட்டான். நம்ம மறுபடியும் மறுபடியும் பேச்சும் வாங்க முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா என்ன பண்ணிட்டாங்கன்னா, நைட்டோட நைட்டா நீங்க ஜேகே எல்லாரும் கிளம்பிட்டீங்க. கிளம்பி ஆக்சுவலி போயிட்டீங்க. போனதுக்கப்புறம் காலையில சிக்கன் இந்த சைடு எந்திரிச்சு பார்க்குறான். உங்களையும் உங்க அம்மாவையும் காணோன்னோனே அவன் பொண்டாட்டிய போட்டு அடிக்கிறான். "எல்லாம் உன்னால தாண்டி எங்க அக்கா குடும்பமே போயிருச்சு. பாரு எவ்ளோ நல்லா பாசம் வச்ச தெரியுமா?" அப்படின்னு சொன்னோனே, "என்னடா என்னடா நீ ஓவரா பேசுற? அவங்க தான் முக்கியம்னா, அப்ப நான் முக்கியம் கிடையாதா உனக்கு?" அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணுமே ரொம்ப இதா பேசுது ஆக்சுவலி. ஜேகேக்கு வந்து செம்ம ஹாண்ட் "எல்லாம் உன்னால தாண்டி" அப்படின்னு சொல்லிட்டு சோட்ல தான் அடிக்கிறான். அப்புறம் வந்து அந்த பொண்ணு, "என்னாலாம் உன் கூட வாழ முடியாதுடா. இப்போமே இந்த நிமிஷமே எனக்கு டிவோர்ஸ் குடு. நான் போயிருந்தேன்" அப்படின்னோனே, "டிவோர்ஸ் தானடி நான் குடுத்துருந்தேன்டி" அப்படின்னு சொல்லிட்டு ஜெகவி இதா பேசுறான். அப்புறம் அவங்க அம்மா "டேய் டேய் டேய் அமைதியா இரு. அப்படியே பேசாதடா" சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்றாங்க. அந்தால
ஜேகே பயங்கரமா உட்காந்து அழுறான். அழுதுட்டே வந்து ஆக்சுவலி வந்து போய் படுக்குறான் கொஞ்ச நேரம். அப்படி படுத்துட்டு அப்புறம் எந்திரிச்சு முழிச்சுட்டு வந்து ஜேகே வந்து அதுக்கப்புறம் பின்வாசல்ல போய் உட்காருதான். அவன பின்னாடி இருந்து ஒரு கை வந்து இப்படி உழுப்புற மாதிரி இருக்கு. நீங்க அதனால ஜேகே டக்குனு இப்படி திரும்பி பார்க்குறான். பார்த்தோன்னே, "மாமா" அப்படிங்கீங்க. அதனால ஜேகே இப்படி ஒரு "ஒயேன் நீ வந்துட்டியா ஒயேன்" அப்படிங்கான். ஆக்சுவலி இது ஃபுல்லாவே ஆக்சுவலி இந்த கதையில வந்து கனவு தான். ஜேகேக்கு கல்யாணமும் ஆகல, ஒண்ணும் ஆகல. ஆக்சுவலி என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, முந்தின நாள் வந்து ஜேகே வந்து அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தங்கிட்ட பேசியிருப்பான். "டேய் இந்த மாதிரி எல்லாரும் சொல்றாங்கடா" அப்படிங்கிற மாரி சொன்ன உடனே, அந்த ஒருத்தன் வந்து இப்படி சொல்லியிருப்பான். "டேய் நீ ஒயன கல்யாணம் பண்றதால உனக்கு வந்து நல்லது தான்டா. இதே நீ வேற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணா, உனக்கு இந்த மாரி தான் நடக்கும். அந்த பொண்ணு கண்டிப்பா ஒயன் வந்து உங்க அக்கா ஃபேமிலி உள்ள இருக்கத அக்செப்ட் பண்ணிக்காது." அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் சொல்லியிருப்பான். அந்த விஷயம் வந்து அவனுக்கு இந்த மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருந்ததால, அது அப்படி அவனுக்கு கனவாவே அவனுக்கு காட்டியிருக்கு. ஆக்சுவலி இது கனவு தான். ஜேகே கல்யாணம் நடந்ததுலேருந்து, இந்த பொண்ணு வந்ததுலேருந்து எல்லாமே ஆக்சுவலி கனவு தான். ஆனா அந்த பொண்ண அக்செப்ட் பண்ணிக்கணும்னு ஜேகேக்கு சுத்தமா எண்ணம் கூட கிடையாது. ஜேகேக்கு இப்போ கல்யாணம் பண்ணணுங்கிற எண்ணமே கிடையாது. ஜேகேக்கு இன்னும் 6 இயர்ஸ் ஆஃப்டர் தான் அவனுக்கு கல்யாணம் பண்ணணுங்கிற எண்ணமே இருந்திருக்கும். இப்படி ஆக்சுவலி ஜேகே இப்படி பார்க்குறான். ஒரு மாரி கன்ஃப்யூஷன் ஸ்டேட்லயே இருக்கான். இப்படி உங்கள பார்த்தோனே, "நீங்களும் என்னையும் இவன் பேசுறான்? நான் எங்க போனேன்?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நீங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் வந்து ஜேகே வந்து இப்படியே பார்த்துட்டே இப்படியே பார்க்குறான். "ஐயோ! நீங்க எல்லாரும் எங்கேயும் போகலல்ல" அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ட்டா உள்ள போய் ஓடி உங்க அம்மாவே பார்க்குறான். உங்க அம்மா, "இவனுக்கு என்னாச்சு?" அப்படிங்கிற மாரி பார்க்குறாங்க. அப்புறம் வந்து ஆக்சுவலி வந்து அவங்க ரொம்ப ஜேகே ஒரு மாரி இருந்த உடனே, அப்புறம் அவங்க அம்மா தான் வந்து கேட்குறாங்க, "ஏன்டா ஒரு மாரி இருக்க?" அப்படின்னு சொன்னோனே, அவன் எல்லாத்தையும் சொல்றான். "எனக்கு இதெல்லாம் நடந்த மாரி இருக்குமா, ரொம்ப பயமா இருக்குமா, நான் கல்யாணமே பண்ணலம்மா, நான் கல்யாணம் பண்ணா அக்கா குடும்பத்த எல்லாரும் பிரிச்சுருவாங்களாம்மா, இங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களாம்மா." அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அம்மா இப்படி ஒரு செகண்ட் பார்க்குறாங்க. "என்னடா இப்படி சொல்றானே!" அப்படின்னு சொல்லிட்டு, "எனக்கு ரொம்ப பயமா இருக்கும்மா. நான் எக்காரணத்த கொண்டும் என் அக்காவையும் இனி நான் விடமாட்டேம்மா." அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்லிட்டுருக்கான். அப்புறம் வந்து எங்க அம்மாவுக்கு ஒரு செகண்ட் ஒண்ணுமே புரியல. அவங்களுமே இதான் ரியலைஸ் பண்றாங்க. டேய் எப்படின்னு ஒரு பொண்ணு வந்தா கண்டிப்பா லைஃப்ல பிரச்சனைகள் வந்து வரதான்டா செய்யும் எப்படினாலுமே. அதுக்கான ரீசன் அப்படி பிரச்சனை வந்தாலும் ஜிகே நீ தனியா போயிருடா. அது என்னடா பிரச்சனை இருக்கு? நீ உன் ஒய்ஃப்ன்னு சொல்லிட்டு, அப்புறம் உனக்கு குழந்தைங்கன்னு வரும். நீ வந்து தனியா போயிரு. நான் உங்க அக்கா, அப்புறம் உங்க அக்காவோட புருஷனான மாப்பிள்ளை, அப்புறம் ஒயனு. நாங்க எல்லாரும் இங்க இருந்துக்கிட்டுதான்டான்னோனே, ஜிகே இப்படி ஒரு மாரி ஷாக்கா அம்மா நீ என்ன சொல்ற? நீங்கலாம் தனியா இருப்பீங்க. நான் மட்டும் என் பொண்டாட்டி கூட்டு தனியா இருப்பேனா? ஆமாடா. இதான்டா வாழ்க்கையோட எதார்த்தமே. அத நம்ம ஒத்துக்கிட்டு தான்டா ஆகணும். எப்பவுமே உன்னோட லைஃபும் முக்கியம் தான். நீ எப்பவுமே இதையும் பார்த்துட்டு, உனக்குன்னு ஒரு ஒய்ஃப் வந்ததுக்கப்புறம், உனக்குன்னு குழந்தைங்க வந்ததுக்கப்புறம், அவங்கலாம் விட்டுட்டு நீங்க வந்து பார்க்கறது நியாயம் இல்லடா. என்னதான் இருந்தாலும் அடுத்த பொண்ணோட வாழ்க்கைய நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. எப்படி உன் அக்கா வந்து வாழ மாட்டேன்னு உன் மாமா சொன்னா, நீ வந்து அக்செப்ட் பண்ணிப்பியா? அதே மாதிரி தான்டா இன்னொரு பொண்ணு வந்தாலுமே வாழ்க்கைனா எப்பவுமே மேல மட்டுமே இருக்காது. சந்தோஷம் மட்டுமே இருக்காது. கஷ்டமும், நஷ்டமும் சேர்ந்து தான்டா வாழ்க்கை வாழணும். நாளைக்கு நீ கல்யாணம் ஆனாலும், நீ இவ்வளோ மாரி விஷயத்தலாம் நீ ஃபேஸ் பண்ண தான் நீ கத்துக்கணும். அப்படிங்கிற மாரி ஆக்சுவலி இச்சக்கியோட அம்மா வந்து கூட கொஞ்சம் குழப்பிட்டு வேற போறாங்க. அவனுக்கு ஆல்ரெடி குழப்பம். இதுல வேற குழப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப யோசிக்கிறான். யோசிச்சுட்டே இருக்கும்போது, நீங்க அங்கேருந்து வாரீங்க. ஜேகே வெளிலே குழப்பத்தோட உட்காந்துருக்கான்ல. அவன் வந்து, "மாமா" அப்படி சொல்லிட்டு உட்காந்தேன். "ஏன் மாமா இப்படி உட்காந்துருக்க? காலையிலே எழுந்திரிச்சு இப்படி இப்படி பாரு முடியெல்லாம் பாரு எப்படி இருக்கு பாரு" அப்படி சொல்லிட்டு ஜேகேவோட முடியெல்லாம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி விடுறீங்க. ஜேகே இப்படி ஒரு செகண்ட் உங்க ஃபேஸே பார்க்குறான். அவன் ஃப்ரெண்டு சொன்ன ஞாபகம் வருது. "நீ ஏன்டா ஒயன கல்யாணம் பண்ணக்கூடாது? நீ ஒயன கல்யாணம் பண்ணா கண்டிப்பா உன் அக்கா ஃபேமிலி உன் கூட தான்டா இருக்கும். எப்படினாலும் ஒயனோட அம்மா தான் உன் அக்கா. அப்படிங்கும்போது அவளோட அம்மா, அப்பா அங்க கூட இருந்தா அவ கண்டிப்பா சந்தோஷமா தான் இருப்பா. ஃபேமிலியும் ஒண்ணா தான் போகும். அவ உன் அக்கா பொண்ணு வேற உன்னைய நல்லா புரிஞ்சுப்பா. உன்ன பத்தி அவளுக்கு தெரியும். உங்க ஃபேமிலி நல்லா ஸ்மூத்தா தான்டா போகும் எப்போதும் போல." அப்படின்னு சொன்ன விஷயங்கள் அப்படியே ஜேகேக்கு ஃப்ளாஷ் ஆகுது. அவன் அப்படியே ஒரு செகண்ட் இப்படியே உங்கள பார்த்துட்டே இருக்கான். என்ன நினைச்சான்னு தெரியல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உங்க கிட்ட வர்ற மாரி இருக்கு. அவனுக்கு அப்புறம் கொஞ்சம் வந்து அந்த ரியாலிட்டிக்கு வந்து, இப்ப நம்ம அவள என்ன என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நம்ம நெனச்சுட்டோம் அப்டி சொல்லிட்டு ஒரு செகண்ட் வந்து உங்க கைய வந்து இப்டி பிடிக்கிறான். "போதும் ஒயன்.
நீ வேலை இருந்தா வேற ஏதாச்சும் போய் பாரு." அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து சொல்லிட்டு ஆக்சுவலி போயிட்டான். இப்போ வந்து எப்படின்னா, நமக்கு ஏன் இந்த மாதிரி தாட் வருது? ஒயன கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற தாட் ஏன் நமக்கு வருது? இப்படி நமக்கு வரக்கூடாது. அவ ரொம்ப சின்ன பிள்ள. அது நான் என் பிள்ளை மாதிரி நான் பார்த்துட்டேன். அப்படிங்கிற மாதிரியே ஜேகே நெனச்சுக்கிட்டே ஆக்சுவலி போய்க்கிட்டு இருக்கான். அப்புறம் போனதுக்கப்புறம் வந்து நீங்க சரி இந்த மாமாக்கு என்ன ஆச்சு? பைத்தியக்காரன் மாதிரியே இருக்கான் வர வர. பைத்தியமே ஆயிட்டான் போல. அதான் ரொம்ப படிக்கக்கூடாதுங்கிறது. படிச்சாலே இப்படித்தான் பைத்தியமா ஆயிருவாங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நீங்க புலம்புறீங்க. நீங்க சிரிச்சுட்டு ஆக்சுவலி போறீங்க. அதுக்கப்புறம் வந்து உங்க பாட்டி இப்படி பார்க்குறாங்க. ஜேகே வந்து உங்கள பார்த்ததும், ஆ ஜேகே வந்து திடீர்னு உங்க கைய புடிச்சதும், அவன் ஒரு செகண்ட் உங்க கிட்ட வர்ற மாரி இருந்ததும், ஜேகேவோட அம்மா ஆக்சுவலி பார்த்துட்டாங்க. அவங்க லைட்டா ஸ்மைல் பண்றாங்க. இதெல்லாம் எதுக்கு நடக்குன்னு தெரியல. ஆனா நடந்தா நல்லா தான் இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு ஆக்சுவலி போயிட்டாங்க. ஜேகேவோட அம்மா. அப்புறம் வந்து இப்படி தான் இந்த சைடு வந்து என்ன நடக்குது அப்படின்னா அப்புறம் இந்த சைடு ஆக்சுவலி ஜேகே இருக்கான்ல, அவன் வந்து என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, காலேஜுக்கு வந்துட்டான். வந்ததுக்கப்புறம் வந்து அவன் அதே மாதிரி அந்த மேம் ஆக்சுவலி ஜேகே கிட்ட ப்ரப்போஸ் பண்ண வருது. அந்த மேம் வந்து ஒரு புக்கைய தூக்கிட்டு வந்து ஜேகே முன்னாடி நீட்டிட்டு, "சார், எனக்கு உங்கள ரொம்ப புடிச்சிருக்கு சார். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிப்போம். நான் வந்து உங்க அக்கா ஃபேமிலியும் சேர்த்து என்னோட ஃபேமிலி மாதிரி நான் நல்லா பார்த்துப்பேன். என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க சார்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. ஜேகே இப்படி ஒரு மாரி பார்க்குறான். பார்த்துட்டு, "எனக்கு இப்ப கல்யாணம் பண்ணணுங்கிற எந்த இன்டென்ஷனும் இல்ல. சாரி." அப்படி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஆக்சுவலி போயிட்டான். நீங்க பின்னாடி இருந்து வாரீங்க. "மாமா, மாமா" அப்படிங்கீங்க. உடனே டக்குன்னு ஜேகே திரும்பி பார்க்குறான். "டேய்! உனக்கு இப்ப என்னடா பிரச்சனை? அந்த பொண்ணு அவ்ளோ இதா சொல்லுது. உன்ன எவ்ளோ நாளா லவ் பண்ணிட்டுருக்கு. ஓவரா பண்ணாதடா. உண்மையான பாசம் கிடைக்கிற இடத்துல தான்டா உண்மையான லவ் இருக்கும். ஏன் நீ ஒரு சான்ஸ் குடுத்து பார்க்க வேண்டியது தானே? அந்த பொண்ண கல்யாணம் பண்ணி நீ சந்தோஷமா இருக்க வேண்டியது தானடா. உன் தள்ள போயிரும்னு நெனச்சா இந்த ஜென்மத்துல உன் தள்ள போகாது போலயே" அப்படிங்கீங்க. ஜேகே இப்படி பார்த்து உங்கள பார்த்து மொறைக்கிறான். "நீ எதுக்கிட்ட இதெல்லாம் பேசுவ? உன் வேலை ஏதோ அத பாருண்ணே. எங்க காலேஜுக்கு இப்ப என்ன இந்த காலேஜுக்கு நான் படிக்க தான் வந்திருக்கேன். அத தானே சொல்ல போற?" மாமா, உனக்கு டீனேஜ் வயசு ஆகுது மாமா. உனக்கு காலங்காலத்துல கல்யாணம் ஆனா தானே, நீ குடும்பம் குட்டின்னு ஆனா தானே, நீ அத பார்க்க முடியும். நீ என்னைய பார்க்கறத குறைக்கலாம்ல மாமா அப்படிங்கான். செக்க இப்படி உங்கள பார்த்து இப்படி முறைக்கிறான். அவனா அந்த முறைக்கிறதுக்கு மட்டும் ஒரு குறைக்கல. போற பக்கம் பார்த்தா, நீ கல்யாணம் முடிக்காம இருந்து கடைசியில உன்னைய ஏன் தலையில கட்டி வச்சுருவாங்க போலயே அப்படிங்கீங்க நீங்க. ஒரு செகண்ட் ஜெகே இப்ப நீ என்ன சொன்ன? ஆ நீ போற போக்குல நீ 5 வருஷத்துல நீ கல்யாணம் முடிக்காம இருந்தேன்னு வச்சுக்கோயேன், பாட்டி வந்து கேட்பாங்க, "ஐயா என் பிள்ளைக்கு கல்யாணமே ஆக மாட்டுக்கு. நீ நீ உன் பிள்ளை வச்சிருக்கல்ல, உன் பிள்ளைய நீ கல்யாணத்த முடிச்சு குடுத்துரு" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எங்க அம்மா தான் உங்க அம்மா சொல்லிட்டா தலையாட்டிருவாங்கல்ல. அதுவும் நீன்னா எங்க அம்மாக்கு சொல்லியே தர வேண்டாம். ஆல்ரெடி மாமாவ புரிஞ்சுப்போ, புரிஞ்சுக்கோ, புரிஞ்சு நடந்துக்கோன்னு என்னமோ நான் உன் பொண்டாட்டி மாதிரி என் அம்மாவே பேசுவாங்க. அதனால நீ ஓகே சொல்லிரு மாமா. நான் போய் வேணா அந்த மேம் கிட்ட பேசவா? என் அம்மா ஓகே சொல்லிருவாங்கன்னோனே, ஜெகி டக்குனு உங்க கைய பிடிச்சு இழுத்து, "தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசாதண்ணே. உன் வேலை என்னமோ அத மட்டும் பாரு." அப்படின்னு சொல்லிட்டு ஜெகி இப்படி திரும்பதான் அவனுக்கு லைட்டா ஸ்மைல் வருது. நீங்க அப்படி சொல்லவும், அவன் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் யோசிக்கிறான். இப்ப எதுக்கு நம்ம ஏன் இவ சொன்னத நினைச்சு நம்ம ஏன் சந்தோஷப்படுறோம்? அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து அந்த இடத்துல அப்படியே நினைச்சுட்டு போயிட்டான். அப்புறம் இந்த சைடு அப்படியே அந்த மேம பார்க்கலாம். அது செம்ம டிப்ரஷன்ல போயிட்டு போல. ஜேகே ஓகே சொல்லாதது. அந்த மேம் வந்து கொஞ்சம் ஜேகே ஓகே சொல்லிருவான். அப்படிங்கிற மாரி நெனச்சிருக்கும் போல. இப்போ ஓகே சொல்லாதால செம்ம டென்ஷன் ஆயிருது. அதனால ஒரு நாள் டைரக்ட்டா அந்த மேம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க அம்மா, அப்பாவ கூட்டிட்டு டைரக்ட்டா ஜேகே வீட்டுக்கே வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து பேசுறாங்க. இந்த மாதிரி எனக்கு உங்களுக்கு ஜேகேவ ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படி இப்படி சொல்லிட்டு ஏன்னா அந்த மேம் கொஞ்சம் வெல்த்தியா உள்ள ஃபேமிலி போல. நல்லா பேசுறாங்க, வைக்கிறாங்க. ஆனா, உங்க அம்மாக்கு ஆக்சுவலி உங்க அம்மாக்கும், பாட்டிக்கும் கொஞ்சம் உங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணணுங்கிற இன்டென்ஷன் இருக்கு அப்படிங்கிறதுனால, அவங்களுக்கு கொஞ்சம் பிடி இல்லாமயே தான் பேசுறாங்க. இந்த மாரி எங்க பிள்ளைக்கு நாங்க இப்ப கல்யாணம் பண்ண மாட்டோம். நீங்க போங்க. அப்படி இப்படி சொல்லிட்டு தான் பேசுறாங்க. நீங்க இப்படி பார்த்துட்டே இருக்கீங்க. ஏன் இவங்க எல்லாரும் இப்படி பேசுறாங்க? மாமா ஏன் ஓகே சொல்ல வேண்டியது தானே? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நெனைக்கிறீங்க. டக்குன்னு உங்க அம்மாவ கூப்பிடுறீங்க. "அம்மா, எதுக்கும்மா நீங்க பிடியே இல்லாம பேசுறீங்க? மாமாக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சதுன்னா, சரின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ண வேண்டியது தானே!" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. உங்க அம்மா இப்படி பார்க்குறாங்க. "இல்லடி, எங்க மனசுல வேற ஒரு எண்ணம் இருக்குடி" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "வேற எதுவும் பொண்ணு எதுவும் பார்த்து வச்சிருக்கீங்களா?"
பொண்ணெல்லாம் பார்த்து பார்த்தாச்சு. அந்த பொண்ணு தான் ஓகே சொல்லாம இருக்கா அப்படின்னோனே, "அம்மா அப்போ ஓகே சொல்லாத பொண்ண தூர விடும்மா. அந்த பொண்ண கல்யாணம் பண்ணுங்கம்மா" அப்படிங்கீங்க. "ஏய் உனக்கு வாய் ரொம்ப நீளுது. வாய மூட்டு இருக்கியா? எங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியும்." அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா அதட்டிட்டு போயிருந்தாங்க. அப்புறம் ஆக்சுவலி உங்க அப்பா கூப்பிடுறாங்க. உங்க அப்பா, "ஏய் ஜேகேக்கு ஒரு நல்ல பொண்ணு வந்தா முடிக்க வேண்டியதுதானடி. எதுக்குடி தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கீங்க? அவனுக்கும் 27 வயசு ஆயிடுச்சு. கல்யாணம் முடிக்க வேண்டிய வயசு தானே. எனக்கெல்லாம் 23லயே கல்யாணம் ஆயிருச்சுடி." அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா சொல்றாங்க. அப்புறம் தான் உங்க அம்மா உங்க அப்பாகிட்டயே ஒரு விஷயத்த சொல்றாங்க போல. இந்த மாரி பையனுக்கு தான் ஜேகேவ முடிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. எங்க அம்மாவும் அத தான் ஆசைப்படுறாங்க. இப்போ ஒரு 2, 3 நாள் முன்னாடி கூட அத தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஜேகேவுக்கும் அப்படின்னோனே எடுத்தோனே ஜேகேக்கும் ஆசைப்படுறானான்னோனே, ஜேகே ஆசைப்படுறானான்னு தெரியல. ஆனா அவனோட மனசுல ஒரு எண்ணம் இருக்கு அப்படின்னா, வேற யாரும் வந்தா நம்ம அக்கா குடும்பத்த பிரிச்சுருவாங்களோ, அதுக்கு நம்ம ஒயனே கல்யாணம் பண்ணிடலாம்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுக்கும் லைட்டா இருக்கு. அப்படிங்கிறதால உங்க அப்பாவும் லைட்டா சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா ஜேகேன்னோனே. ஏன்னா ஜேகேய பத்தி உங்க அப்பாவுக்கு நல்லாவே தெரியும். அவன் எவ்ளோ நல்லா பார்த்துக்கிட்ட ஒரு பெர்சன். இவ்ளோ நாளா ஆயுமே அவ்ளோ நல்லா உங்க அக்கா ஃபேமிலியே பார்த்துக்கிட்டான். அவனுக்குன்னு ஒரு ஒய்ஃப் வரும்போது அவன் வந்து என்ன குறைச்சா பார்த்துப்பான். சொல்லிட்டு உங்க அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா ஒரு செகண்ட் வந்து உங்கள பார்க்குறாங்க. "அவ என்ன ஓகே சொல்லுவாளா? அவ என்ன ஓகே சொல்றது? அதெல்லாம் ஓகே சொல்லுவா" அப்படிங்காங்க. அப்புறம் ஜேகே அந்த சைடு தான்டா எனக்கும் கொஞ்சம் லைட்டா இடிக்குது. அவன் மட்டும் ஓகே சொல்ட்டா போதும். எனக்கு அத தவிர வேற எதுவுமே இல்ல. என் பிள்ளைய பத்தி நான் கவலையே பட மாட்டேன். ஜேகேக்கு மட்டும் கல்யாணம் பண்ணிட்டேனா, அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து அவங்க எவ்வளவோ பேசிட்டு இருக்காங்க. ஜேகே திடீர்னு வீட்டுக்கு வாரான். அவன் எங்கேயோ வெளில போயிருப்பான் போல. வீட்டுக்கு வந்தோனே இந்த மாரி கார்லாம் நிக்கி, அந்த பொண்லாம் நிக்கி அப்படின்னு சொல்லிட்டு வந்தோனே ஜேகே வந்து அவங்க கிட்ட வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, "இங்க பாருங்க, எனக்கு இப்பவுமே கல்யாணம் பண்ணணுங்கிற எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. அதுவும் இல்லாம என் அக்கா பொண்ணு வேற இருக்கா. அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் எதுனாலும் என்னோட லைஃப்ல நான் மூவ் பண்ணுவேன்." அப்படின்னோனே அந்த பொண்ணு சொல்லுது, "இல்ல நான் அது வர வேணா வெயிட் பண்றேன். இல்ல நான் அப்பவும் சொல்ல முடியாது. நான் உங்கள தான் கல்யாணம் பண்ணுவேன்னு. நான் யாரையுமே நான் ப்ராமிஸ் பண்ணி குடுத்து, நாளைக்கு நான் கல்யாணம் பண்ணலன்னா நீங்க என்னைய வந்து கேட்கக்கூடாது." அப்படிங்கிற மாரி சொன்னோனே அவங்க அப்பா இப்படி பார்க்குறாங்க. பார்த்துட்டு, "உங்க அக்கா பொண்ணு மேல நீங்க ஆசைப்படுறீங்களா?" அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாங்க. உடனே ஜேகே இப்படி பார்த்துட்டு, "அத உங்ககிட்ட சொல்லணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நான் உங்க பொண்ண முடிக்க மாட்டேன்ட்டேன். உங்களுக்கு அதுதான் ஆன்சர். இந்த நீங்க கேள்வி கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது." சொல்லிட்டு ஜேகே அந்த இடத்த விட்டு போறான். அந்த பொண்ணுகிட்ட அவங்க அப்பா சொல்றாங்க, "இந்த நிமிஷமே ஜேகேவ மறந்துரு" அப்படிங்காங்க. "ஏன்பா இப்படி சொல்றீங்க? அவன் எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் இல்ல. இந்த ஒண்ணு தான். பையன கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம்." அவன் பார்க்கலான்னு கூட சொல்லலடி. நான் அடிச்சு சொல்றேன்டி. அவன் அக்கா புள்ளைய தாண்டி அவன் கல்யாணம் பண்ணுவான். அப்படிங்காங்க. அந்த பொண்ணு இப்படியே பார்க்குது. இல்லம்மா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அவங்க 2 பேருக்கும் நடுவுல நான் 3 வருஷமா பார்க்கேன். இல்ல அவனுக்கு அவன் அக்கா பிள்ளை மேல தான் ஆசை இருக்கான்னு தெரியல. ஆனா அவன் அக்கா பிள்ளைய தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கான். நீயே அங்க பாரு. அவன் அவன் அக்கா ஃபேமிலி கூட எவ்வளோ இதா இருக்கான். அவனுக்கு தெரியாதது ஒண்ணும் கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாம நீ அந்த குடும்பத்துக்குள்ள நீ சமாளிச்சு வாழ்ந்துருவியா? அப்புறம் அவன் அக்கா ஃபேமிலி கூட நீ எதையாச்சும் ஒண்ணு சொன்னாலும் உன் உன் வாழ்க்கை அங்க சிதைஞ்சு போயிரும். அதனால அந்த எல்லாத்தையும் மறந்துரு அப்படின்னோனே, அந்த பொண்ணு இல்ல, இல்ல. நான் கொஞ்ச நாள் இதா இருந்தாலும், அப்புறம் எங்களுக்குன்னு குழந்தைங்க வந்தா அவன் புரிஞ்சுக்க மாட்டானா? அப்படின்னோனே, அவங்க அப்பா மறுபடியும் மொறைக்கிறாங்க. "இங்க பாரும்மா, இது நமக்கு வேண்டாம். அவன் அவன் அக்கா பிள்ளையே கல்யாணம் பண்ணிட்டு, அவன் எப்படியும் இருந்துட்டு போறான். நீ வா" அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி ஆனா அவங்களுக்கு ஜேகேவோட கேரக்டருமே விசாரிச்சு பார்த்ததுல ரொம்ப பிடிச்சிருக்கும் போல. இருந்தாலும் என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லைட்டா திரும்பி பார்க்குறாங்க. அவன் வந்து அவன் அக்கா பொண்ண பார்த்து தான் சிரிக்கிறான். அப்பவுமே அவங்க அப்பாவுக்கு புரிஞ்சு போச்சு. இவன் அவன் அக்கா பொண்ண தான் லவ் பண்றான் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஆக்சுவலி வந்துட்டாங்க. இந்த பொண்ணு ஆக்சுவலி ரொம்ப டிப்ரஷன் ஸ்டேட்டுக்கு ஆக்சுவலி போயிருச்சு போல. ஜேகே வந்து ரொம்ப இதா நெனச்சுக்கிட்டு இருந்திருக்கும். எனக்கு வந்து ஜேகே தான். அத தாண்டி என் லைஃப்ல எதுவுமே கிடையாது. அவன் மட்டும் தான் அப்படி சொல்லிட்டு நெனச்சுக்கிட்டு இருந்திருக்கும் போல. நான் ஜேகேவ நேர் வழியில தானே நான் பண்ண முடியாது. நான் குறுக்கு வழியில போய் அடையலாம்லா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஆக்சுவலி ஒரு பிளான் போடுது. ஜேகேவ ஒரு நாள் நைட்டு என் கூட ஸ்டே பண்ண வச்சுட்டா போதும். அப்புறம் அவன் எனக்கு சொந்தமாயிருவான். அவன் என்ன லவ்வே பண்ணல. அவனுக்கு வேணா ஆசை வேணா இருக்கலாம். அவள கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு ஒரு வில்லத்தனமா ஆக்சுவலி ஒரு பிளான் போடுது. ஆக்சுவலி எப்படின்னா, ஒரு காலேஜ் ஃபங்ஷன் மாதிரி ஒரு டைமிங் ஆக்சுவலி வருது போல. அங்க வந்த உடனே, அப்போ வந்து அங்க வந்துருச்சு. அப்போ வந்து இப்ப என்ன என்ன நடக்கு அப்படின்னா, அந்த பொண்ணு ஜேகேக்கு மட்டும் ஒரு மருந்து மாரி கலந்து குடுக்குது. அதில ஜேகே வந்து அரைபோதையா ஆயிருதாம்.
ஜேகே அந்த பொண்ணு என்ன பிளான் போடுது அப்படின்னா, ஜேகேக்கு அரைபோதை ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு, அவன் போதையில வந்து என்கிட்ட எல்லாம் பண்ணிட்டான். அப்படிங்கிற மாரி அந்த பொண்ணு ஆக்சுவலி பிளான் போடுது. அதே மாதிரி எல்லா ஃபங்ஷனும் முடிஞ்சு போயிருச்சு. ஜேகேவ காணோம். அந்த பொண்ணு எல்லாம் கலந்து குடுத்து ஜேகேவ தனியாவே கூட்டிட்டு போயிருச்சு. ஐ மீன் கூட்டிட்டு போலன்னா, அங்க ஒரு ரூம்ல வச்சிருக்கு அந்த பொண்ணு. அந்த பொண்ணு கூட்டு போல. எல்லாரும் போகட்டும். மெயினா ஒயன் போகட்டும். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க ஜேகேவ எல்லார்கிட்டயும் கேட்குறீங்க. எல்லாருமே சொல்ற ஆன்சர் நான் பார்க்கல, நான் பார்க்கலங்காங்க. அந்த மேம் கிட்ட போய் கேட்கும்போது, "இல்ல ஜேகே சார் அப்ளை போயிட்டாங்க." அப்படின்னு சொன்னா, நீங்க உடனே வீட்டுக்கு கால் பண்ணி கேட்குறீங்க, "இல்ல ஜேகே வரல." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க இப்படி ஷாக் ஆயி பார்க்குறீங்க. என்னடா இந்த மேம் மட்டும் அப்ளை போயிட்டாங்கன்னு சொல்லி சொன்னோனே, உங்களுக்கு லைட்டா அந்த மேம் மேல டவுட் வந்துட்டு. ஏன்னா இவங்க வந்து ஜேகே மேல ஆசைப்பட்டவங்க. இவங்க எதுவும் மர்மம் பண்ணியிருப்பாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அங்கேயே போற மாரி போயிட்டு ஒளிஞ்சு நின்னு பார்க்குறீங்க. அந்த பொண்ணு ஆக்சுவலி என்ன பண்ணுது அப்டின்னா, ஜேகேவ லைட்டா அரை போதையில இருக்கிறத தூக்கிட்டு வரத நீங்க பார்த்துட்டீங்க. மாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு செம்ம ஷாக்கு. ஒண்ணு இப்ப நம்ம போய் பண்ணா கண்டிப்பா அந்த பொண்ணு வந்து அட்டாக் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படிங்கிறதால நம்ம கூட ஒருத்தர கூப்பிடுவோம் சொல்லிட்டு, இப்ப ஜேகேவோட ஃப்ரெண்ட் யாருன்னா அந்த கார்த்திக்ன்னு நான் சொல்லியிருப்பேன் பாத்தீங்களா, அவங்களோட கிளாஸ் சார் தான் ஆக்சுவலி அவங்க ஃப்ரெண்டு. அவங்கள வந்து கால் பண்ணி கூப்பிடுறாங்க. "சார் சார் இங்க வாங்க சார், என் மாமா இப்படி பண்றாங்க சார்" சொன்னோனே, அவங்க வந்து தெரிச்சடிச்சு ஓடி வராங்க. "என்னாச்சு?" அப்படி சொல்லிட்டு. அப்புறம் அந்த பொண்ணு பின்னாடி நீங்க ஆக்சுவலி ஃபாலோ பண்ணிட்டு போறீங்க. அந்த ஏதோ ரூம் ஐ மீன் எப்படின்னா, ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணியிருக்கு போல. அந்த இடத்துக்கு தான் ஆக்சுவலி அந்த பொண்ணு ஜேகேவ தூக்கிட்டு இப்படி போகுது. அந்த டைம்ன்னு பார்த்து நீங்களும் கார்த்திக்கும் வந்து அந்த அந்த பொண்ணுக்கு முன்னாடி வந்து வழி மறைக்க, ஆக்சுவலி அந்த பொண்ணு செம்ம டென்ஷன் ஆயிட்டு. எல்லாரும் என்ன என்ன நினச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஜேகே எனக்கு மட்டும் தான் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு பைத்தியம் மாரி ஒளருது. அந்த பொண்ணு வந்து ஆக்சுவலி உங்கள அடிக்க வரும்போது, கார்த்திக் வந்து செவுட்லயே ஆக்சுவலி அந்த பொண்ண அடிச்சுட்டான் போல. "நீலாம் ஒரு மேமா?" அப்படி இப்படி சொல்லிட்டு கிளி கிளின்னு கிழிக்கிறான். உங்களுக்கும் செம்ம காண்டு. இப்ப எந்த சிச்சுவேஷன்னா, நீங்க வந்து ஜேகேவ புடிச்சிருக்கீங்க. ஜேகே உங்க ஷோல்டர் மேல படுத்திருக்கான். அந்த சைடு வந்து கார்த்திக் வந்து எப்படியும் அந்த மேம விரட்டி விட்டுட்டு, அதனால கார்த்திக் கேட்குறான், "இப்போ என்ன செய்ய போற ஒயன்? நீ இவன வீட்டுக்கு கூட்டு போறியா?" "இல்ல எனக்கு வீட்டுக்கு கூட்டு போக பயமா இருக்கு. ஜெகே மாமா மேல எங்க அம்மாவும், பாட்டியும் ரொம்ப மரியாதை வச்சிருக்காங்க. அவங்க இப்படி பண்ணவே மாட்டாங்கன்னு நெனச்சிருக்காங்க. அவங்க தப்பா நெனைக்கிறதுக்கான பாசிபிள் ஜாஸ்தியா இருக்கும். இப்போ வீட்டுக்கு கூட்டு போனாலும் சேஃப் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி ஓகே. இப்ப நான் பார்த்துக்கலாம் அப்டின்னாலும், நான் இன்னைக்கு நைட்டு ஊருக்கு கிளம்புறேனம்மா அப்டின்னோனே, டக்குனு அந்த சாவிய ஆக்சுவலி குடுக்குறாங்க. இது என்னுடைய ரூம் தான். நான் உன்னைய வந்து அந்த வீட்ல உட்காந்து பார்த்துக்கிடுதேன். ஐ மீன் எப்டி சொல்றேன்னா, நீ நான் வந்து உன்னைய அங்க விட்டுட்டு ஆக்சுவலி நான் போயிருந்தேன். நீ ஒரு நாள் மட்டும் நீ ஜிகேவ பார்த்துக்க. அவன் போதையில தானே இருக்கான். நீ வந்து என்னுடைய ரூம்ல அவன வச்சுட்டு உனக்கு இன்னொரு ரூம் இருக்கும். நீ அங்க போய் தூங்கிக்க. அப்டிங்கிற மாரி சொல்லிட்டு கார்த்திக் சொல்றான். சரின்னு சொல்லிட்டு இதான் கரெக்ட்டா இருக்கு. நீ உங்க அம்மா கிட்ட கேட்டாங்கன்னா, நீ என்னோட ஃப்ரெண்டு வீட்ல தங்கிட்டேன்னு சொல்லிரு. ஜேகேவ கேட்டாங்கன்னா, ஜேகே என் கூட தங்கிட்டான் அப்படிங்கிற மாரி நானே சொல்லிருவேன். அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அதே மாரி சொல்லியாச்சு வீட்லயும். ஓகே சொல்லிட்டாங்க. அப்புறம் இந்த சைடு நீங்க வந்து ஜேகேவ வந்து கார்த்திக்கோட வீட்ல ஆக்சுவலி வச்சிருக்கீங்க. பெட்ரூம்ல தான் ஜேகேவ வந்து படுக்க வச்சிருக்கீங்க. படுக்க வச்சுட்டு அந்தால கார்த்திக் போயிட்டான். நீங்க கொஞ்ச நேரம் உங்க மாமா ஏன்னா நார்மல் தான். இப்ப ஜேகே படுத்துருக்கான்னா, நீங்க அங்க உட்காந்துருக்கிறது வந்து இதுக்கு முன்னாடியே நார்மல் தான். அந்த மாரி நீங்க அங்க உட்காந்துருக்கீங்க. ஜேகே இப்டி அவன் அரைபோதையில தானே இருக்கான். ஒரு செகண்ட் கண்ண முழிக்கிறான். அவன் அப்படியே உங்கள லைட்டா அரைபோதையிலேயே கண்ண முழிக்கிறான். உங்கள பார்த்தோனே ஏற்கனவே சுயநலவே இல்லாம தான் இருக்கிறான். அவனுக்கு என்ன சொல்லிட்டான் அப்டின்னா, ஒரு செகண்ட் இப்படியே உங்கள பார்த்துட்டு, "ஏய் ஒயன்" அப்படிங்கான். நீங்க "ஆமாம்மா" அப்படிங்கீங்க. என்கிட்ட வாடி அப்படிங்கான். நீங்க உடனே அவன் என்ன இவன் அவன்கிட்ட வாங்குங்கான் அப்படின்னு சொன்னோனே, நீங்க இப்படியே கன்ஃப்யூஷனாவே பார்க்குறீங்க. ஏன்னா அவன் சொல்ற ஸ்லாங்கே வேற மாரி இருக்கு. அதனால அவனே நவுண்டு நவுண்டு உங்ககிட்ட வாரான். "ஏய் எனக்கு பொண்டாட்டி ஆவியாடி நீனு" அப்படிங்கான். உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க ஷாக் ஆயி பார்க்குறீங்க. "மாமா நீ என்ன சொல்ற?" "ஏய் நான் தாண்டி உன் கழுத்துல தாலி கட்டப் போறேன். நீ தாண்டி என் பொண்டாட்டி ஆகப் போற" அப்படிங்கான். உங்களுக்கு ஒரு செகண்ட் தூக்கி வாரி போட்டுருச்சு. "மாமா நீ என்ன சொல்ற? தேவையில்லாமலாம் பேசாத. நான்லாம் உன் பொண்டாட்டி ஆக மாட்டேன்" அப்படின்னோனே, "எது? என் பொண்டாட்டி நீ ஆகல அப்படின்னா நான் எல்லாமே பண்ணிருவேன்டி உன்னையாண்டி. ஒரே வீட்ல தானே 2 பேரு இருக்கோம்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப இதா பேசுறான். அவன் போதையில தான் ஆக்சுவலி உளறுதான். உங்களுக்கு ரொம்ப ஒரு மாரி ஆயிட்டு, நீங்க இப்படி ஜேகேவே பார்க்குறீங்க. ஜேகேவே பார்க்கும்போது, "இப்ப எப்படின்னா நான் உன்னைய வேற மாரி பார்க்க ஆரம்பிச்சுட்டேன்டி"
அன்னைக்கு கூட என்கிட்ட வந்து உட்காந்துருந்தியேடி. அதுவும் என் பெட்ல வந்து உட்காந்துருந்தியேடி. எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு அப்படின்னா, உங்களுக்கு மொரட்டு ஷாக்கா இருக்கு. ஏன்னா ஜேகேக்கு இந்த இன்டென்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சுத்தமா தெரியாது. பட் ஜேகே ஒவ்வொன்னா சொல்றான். அப்படியே உன்னைய பெட்ல தள்ளி என்னலாமோ பண்ணணும்னு தோணுச்சுடி பொண்டாட்டி அப்படிங்கான். நீங்க வந்து ரொம்ப பயப்படுறீங்க இந்த செகண்டு. அப்புறம் வந்து நீங்க ஆக்சுவலி பெட்ல தானே உட்காந்துருக்கீங்க. ஜேகே டக்குனு உங்கள பெட்ல புஷ் பண்றான். புஷ் பண்ணிட்டு அவன் உங்க மேல ஆக்சுவலி வரான். உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சுட்டீங்க இந்த நிமிஷம். ஏன்னா ஜேகே இதுவரை உங்ககிட்ட அப்படி பிஹேவ் பண்ணதே கிடையாது. நீங்க ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சுட்டீங்க. மாமா, மாமா, மாமா விடு, விடு மாமா அப்படிங்கீங்க. ஜேகே கேட்குற மாதிரியே இல்ல. அவன் நேரா வந்து என்ன பண்றான்னா, உங்க லிப்ஸ்ல கிஸ் பண்றான். அவனுக்கு பயங்கரமா ட்ரிங்க்ஸ் ட்ரிங்க்ஸ் ஊத்தி ரொம்ப போதையில உள்ளது குடுத்துருக்கும் போல. மாமா நீ நிதானத்துல இல்ல மாமா. நீ தூர 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 போ மாமா அப்படிங்கீங்க. பட் ஜேகே கேட்குற மாதிரியே இல்ல. அவன் உங்கள ரொம்ப வல்கரா கிஸ் பண்றான். ஏன்னா, அவனுக்கே அந்த இடத்துல என்ன பண்றோன்னே தெரியல. நீங்க ஒரு செகண்ட் ஜேகேவ வந்து இந்த சைடு தள்ளி போட்டுருந்தீங்க. ஏன்னா, அவன் அரை போதையில தானே இருக்கான் அப்படின்னோனே. அப்புறம் இப்படி பார்த்துட்டு, "ஏடி ஜேகே எந்திச்சு ஏய் என்கிட்ட வான்னு சொல்றேன். வரமாட்டியாடி நீனு?" அப்படிங்கான். நீங்க ஒண்ணு உங்களுக்கு ரொம்ப பயமாயிருச்சு. ஜேகே உங்கள எதுவும் பண்ணிருவானோன்னு சொல்லிட்டு, நீங்க ரொம்ப பயப்படுறீங்க. ம் ன் நான் 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 இந்த இடத்த விட்டு போ போறேன் மாமா. நீ நீ போர்வ மூடி நீ படுத்துக்க. நான் நான் போயிருவேன் அப்படின்னு சொல்றீங்க. ஜேகே வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டா வந்து டக்குனு உங்கள இடுப்ப கிராப் பண்றான். கிராப் பண்ணிட்டு அவன்கிட்ட உங்கள வந்து புஷ் பண்றான். "என்ன விட்டு எங்கடி போற? எப்பவுமே நான் 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 மட்டும் தாண்டி உன் கூட இருப்பேன். சீக்கிரமா கல்யாணம் முடிச்சுருவோண்டி. பிள்ளைங்கள பெத்துப்போண்டி." அப்படிங்கான். உங்களுக்கு ஒரு செகண்ட் என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா ஜேகே ஒரு நாள் கூட உங்ககிட்ட இப்படி பேசியிருக்கவே மாட்டான். அப்புறம் வந்து உங்களுடைய எப்படின்னா, உங்களோட நெக்ல வந்து கிஸ் பண்ற மாதிரி இருக்கு ஜேகே. அப்படியே அவனோட கை வந்து அப்படியே உங்க டாப்க்குள்ள போய் வேற எங்கேயோ டச் பண்றான். அங்கங்க டச் பண்றான். உங்களுக்கு ரொம்ப ஒரு மாரி ஆகுது இந்த நிமிஷம். உங்க மாமாவ பார்க்கும்போது, அவன செவுட்லயே ஒரு அடி அடிக்கிறீங்க. ஏன்னா, அவன் மிஸ்பிஹேவ் தான் பண்றான் அப்படின்ட்டுன்னு. டக்குன்னு ஜேகே அந்த சைடு மயக்கம் போட்டு விழுந்துட்டான். நீங்க அடிச்சதில்ல. ஆல்ரெடி அரைபோதையில தானே இருக்கான் அப்படி சொல்லிட்டு, அவன் அப்படியே விழுந்துட்டான். உங்களுக்கு ஒரு செகண்ட் அங்கேயே உட்காந்து அழுறீங்க. ஜேகே உங்கள இப்படி ஒரு நாள் கூட பிஹேவ் பண்ணதே கிடையாது. அவன் மனசுக்குள்ள இப்படி ஒரு இன்டென்ஷன் இருக்கான்னு சொல்லிட்டே நீங்க அழுறீங்க. அப்புறம் நீங்க வந்து அந்த சைடு ரொம்பவே உங்களுக்கு தூக்கமே வரல. ஜேகே சொன்னது உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆயிட்டே இருக்கு. "நீ தாண்டி என் பொண்டாட்டி" அப்படின்னு சொல்றதெல்லாம் உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆயிட்டே இருக்கு. என்ன சொல்றதுன்னே தெரியல. தூக்கமே வரல நைட்டு ஃபுல்லா. காலையில ஒரு 6:00 கிட்ட தான் தூங்கியிருப்பீங்க போல. காலையில ஜேகே எப்படி இந்த சைடு கண்ணு முழிக்கிறான். முழிச்சுட்டு, "ஐயோ! தலையா இப்படி வலிக்கு. ஐயோ!" அப்பதான் அவனுக்கு அந்த சீன் ஆக்சுவலி ஃப்ளாஷ் ஆகுது. அவனுக்கு குடிச்சது கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. அது யார் குடுத்ததும் ஞாபகம் இருக்கு. டக்குனு அவன் பக்கத்துல எந்திச்சு பார்க்கான். ஒரு வேள அந்த பொண்ணு எதுவும் இருந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, அவனுக்கு அந்த கனவுல நடந்தது தான் ஃப்ளாஷ் ஆகுது. ஒரு வேள அந்த பொண்ணு அப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒண்ணுமே செய்ய முடியாது. கடைசியில அந்த பொண்ண தான் கல்யாணம் பண்ற மாரி வரும்னு சொல்லிட்டு, இந்த வீட்ட பார்க்குறான். பார்த்தா அவனுக்கு வீட பார்த்தோனே லைட்டா புரிஞ்சு போச்சு. இது கார்த்திக்கோட வீடு தானே. அப்ப இன்னைக்கு கார்த்திக் கூட்டு வந்துட்டானா? அவன் எங்க போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, டக்குனு ஃபோன் போடுறான். ஃபோன் போட்டோனே, "டேய் நான் ஊருக்கு வந்துட்டேன்டா" அப்படின்னு சொன்னோனே, "டேய் அப்ப நான் எப்புட்றா அங்க?" அப்படி சொல்லிட்டு ஜேகே மறுபடியும் பதறுதான். "டேய் டேய் டேய் பதறாத பதறாத. உன் கூட ஒயன் தான் இருக்கா?" அப்படின்னோனே, "ஒயனா? அவ எங்கடா இருக்கா?" "அவ அவ அந்த சைடு ரூம்ல படுத்துப்பான்னு நெனைக்கிறேன்டா. நீ போதையில இருந்தியா? அவளுக்கு எங்க போறதுன்னு தெரியல. வீட்டுக்கு கூட்டு போறேன்னோனே, உங்க வீட்ல அவன் மேல ரொம்ப ட்ரஸ்ட் வச்சிருக்காங்க. நீ இப்படி பண்ணா அவன் மேல நம்பிக்கை போகும்." அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. நான் தான் "என் வீட்டுக்கு போ. அவன ஒரு நாள் நைட் மட்டும் பார்த்துக்க." அப்படிங்கிற மாரி சொன்னேன். அவன என் ரூம்ல படுக்க வச்சுட்டு, "நீ அந்த சைடு இன்னொரு ரூம் இருக்கும். அங்க படுத்துக்கோமான்னு" சொல்லி சொன்னேன். அப்படின்னோனே, "ஏய் சரிடா நான் 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 அவன பார்த்துக்கிடுதேன்." அப்படின்னோனே, டக்குனு அவன் ஒண்ணு சொல்றான். ஆக்சுவலி ஜேகே அங்கேயே உளறியிருப்பான் போல. "டேய் நீ ஒயன லவ் பண்றியா என்னடா?" அப்படின்னோனே, ஜேகேக்கு ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போட்டுருச்சு. "டேய் என்னடா கேட்குற?" "இல்ல, நேத்து நீ அப்படிதான் புலம்புன. என்கிட்டயே அப்படிதான் புலம்புனடா. நான் உன்னைய மேல கொண்டு வந்து விடம்போது, ஒயனு அப்படின்னு சொல்லிட்டு புலம்புனேன். அவகிட்ட எதுவும் சொல்லி கிள்ளி வைக்கலலடா" அப்படின்னோனே, ஜேகேக்கு ஒண்ணுமே புரியல. அவனுக்கு வந்து
எப்படி சொல்லலாம்னா, அப்படி குப்புன்னு வேர்த்து கொட்டுது அவனுக்கு. என்னடா இவன்கிட்ட இப்படி சொல்லியிருந்தோம்னா, அவ எவ்வளோ நேரம் நம்ம கூட இருந்தா, அவகிட்ட நான் எப்படி பிஹேவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சுத்தமா ஞாபகம் இல்ல. உடனே என்னடா சொல்ற? டேய் அத விடுடா, உண்மைய சொல்லு நீ. என்ன லவ் பண்றியா என்னடா? அப்படின்னோனே, அது எனக்கே தெரிலடா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கூட பேசிக்கிட்டு இருக்கான். நான் உன்கிட்ட என்னடா சொன்னேன்? அப்படின்னோனே, நான் உன்னைய தூக்கிட்டு வரும்போது நீ என்ன தெரியுமாடா சொன்னேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்கு. ஆக்சுவலி நீங்க வந்து பின்னாடி அங்க தள்ளி தான் என்னமோ ஒண்ணு திங்ஸ் சாப்பிடுறதுக்காக வாங்கிட்டு வர சொல்லிட்டு நீங்க கடைக்கு போயிருப்பீங்க போல. அப்போ ஜேகே வந்து கார்த்திக்கிட்ட என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா, எ எனக்கு என்ன வேணும்டா, நான் அவள கல்யாணம் பண்ண போறேன்டா, அப்படி இப்படி சொல்லிட்டு புலம்பியிருப்பான். எனக்கு அவள ரொம்ப பிடிக்கும்டா, என் கூட இன்னைக்கு நைட்டு என் கூட தானடா இருப்பா அப்படின்லாம் சொல்லிட்டு புலம்பிருப்பான். இதை தான் கார்த்திக் சொல்கிறான். ஆனால் கார்த்திக்கை வந்து கொஞ்சம் வேணுக்குனே தான் விட்டுட்டு போயிருப்பான். ஏன்னா அவனுக்குள்ளே அப்படியே ஒரு ஆசை இருந்து அவன் சொல்லி அவன் ஒய்னை கல்யாணம் பண்ணா சரி சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இந்த சைடு வந்து எப்படின்னா, ஜேகேக்கு வந்து ஒரு மாதிரி தூக்கி வாரி போட்ட மாதிரி இருக்கு. என்ன இப்போ ஒயன் என்ன நெனச்சிருப்பா? என்ன ஏதுன்னே தெரியல. அப்படிங்கிற மாதிரியே இந்த சைடு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அந்தால சரிடா நான் பார்த்துக்கிடுதேன். ஒயன்கிட்ட நான் எதுவும் உளறியிருக்கேன்னா நான் அவட்ட போய் கேட்குறேன்டான்னு சொல்லிட்டு, நீங்க இந்த சைடு அதுக்குன்னே கொஞ்சம் எந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு நீங்க எப்படியே உட்காந்துருக்கீங்க. ஜேகே டைரக்ட்டா வாரான். வந்து "ஒயன் வீட்டுக்கு கிளம்புவோமா?" அப்படிங்கான். நீங்க அவன் ஃபேஸ இப்படி பார்க்குறீங்க. வேற எதுவுமே பேசல அவன்ட்ட. அந்த இடத்த விட்டு எதுவுமே பேசல அப்படிங்கிற மாரி நீங்க இருக்கீங்க. ஒண்ணுமே சொல்லல அவன்கிட்ட. அந்தால மூஞ்ச கூட நீங்க பார்க்கல. அதிலே புரிஞ்சு போச்சு ஜேகேக்கு. நீங்க வந்து நம்ம என்னமோ சொல்லியிருக்கோம் அவகிட்ட. அப்படிங்கிற மாரி அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே அவன் வந்து ஆக்சுவலி கார் சாவி அங்க இருக்குன்னு சொல்லியிருப்பான் போல. கார்த்திக் "டேய் அங்க தான் கார் சாவி இருக்கு. யூஸ் பண்ணிக்க" அப்படிங்கிற மாரி. அந்த கார் சாவிய எடுத்துட்டு ஆக்சுவலி நீங்க 2 பேரும் போறீங்க. அவன் அப்படியே உங்க ஃபேஸ திரும்பி திரும்பி தான் பார்க்குறான். பட் நீங்க ஒரு ரியாக்ஷனுமே குடுக்கல. நீங்க டக்குனு வந்து ஏதோ ஒரு கோயில் மாதிரி ஒண்ணு இருக்கும் போல. அங்க வந்து எப்படின்னா, உங்க மாமாவ வந்து நிப்பாட்ட சொல்றீங்க. "மாமா ஒரு நிமிஷம் இங்க நிப்பாட்டு" அப்படிங்கீங்க. ஜேகேவும் வண்டிய நிப்பாட்டுறான். "வா" அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கைய பிடிச்சு தர தரன்னு இழுத்துட்டு போறீங்க. இழுத்துட்டு போனதுக்கப்புறம், அங்க வந்து ஆக்சுவலி ஒரு எப்படின்னா, ஒரு மஞ்ச கயிறு மாரி இருக்கும் போல. அத வந்து நீங்க எடுத்துட்டு டக்குன்னு வாரீங்க. ஜேகே கையில குடுக்குறீங்க. "உனக்கு என்ன மாமா, இப்போ உனக்கு என்னைய கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி தானே? உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா, நீ இந்த தாலிய என் கழுத்துல கெட்டு. இல்ல நான் சொன்னது எல்லாமே போதையில தான் சொன்னேன். அப்படி ஒரு ஆசை இல்ல அப்படின்னு சொன்னா, இந்த தாலிய இந்த உண்டியல்ல போடு மாமா" அப்படின்னு சொல்றீங்க. ஜேகே இப்படி உங்களையும் பார்க்குறான், தாலியும் பார்க்குறான் அப்படி. அவனுக்கு என்ன செய்றதுன்னே தெரியல. அவன் கை இப்படி வருது. அவன் என்ன நெனச்சான்னு தெரியல. அந்த தாலிய அப்படியே உங்க கழுத்திலே கட்டிட்டான். நீங்க வந்து கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. நீங்க வந்து எப்படின்னா, இப்படி நேத்து சொன்னது நான் போதையில தான் சொன்னேன். உண்மை கிடையாதுன்னு கூட நீங்க உங்க மாமா சொல்லுவாங்கன்னு கூட நெனச்சிருப்பீங்க. ஆனா கடைசி நேரத்தில ஜேகே உங்க கழுத்தில தாலி கட்டுவான்னு சொல்லிட்டு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. அவன் தாலி கட்டிட்டான். கட்டிட்டு நேத்து சொன்னது எல்லாமே உண்மைதான் ஒயன். நான் உன் மேல ஆசைப்பட்டேன்டி. இப்போ கொஞ்ச நாளாவே எனக்கு என்னன்னு தெரியல. உன்னை என் அக்கா பொண்ணு மாரி என்னால பார்க்க முடியல. எனக்கு வேற மாரி தான் பார்க்க பார்க்க தோணுச்சு ஒயன். நானே கல்யாணம் பண்ணணும். உன்கிட்ட எப்படி சொல்லுவேன்னு சொல்லிட்டு நான் நெனச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நான் இப்போ அதுக்குள்ள ஒரு சான்ஸா இருக்கோ சொல்லிட்டு நானே நெனச்சுக்கிட்டேன் ஒயன். அப்படின்னு சொல்றான். அவங்களுக்கு மொரட்டு ஷாக்கு. ஐயய்யோ! இது சொல்லாமயே இருந்திருக்கலாம் போல பெசாட்டி. அப்படிங்கிற மாரி நீங்க யோசிக்கிறீங்க. இப்படி கீழ பார்க்குறீங்க. ஜெகே கட்டின தாலி ஆக்சுவலி அது ஒரு மஞ்சள்ல தான் போட்டு தாலி மாரி இருக்கும் போல. நீங்க வந்து கடகடன்னு நீங்க வந்து ஜேகே கடகடன்னு உங்க கைய பிடிச்சு இழுத்துட்டு வரான். இழுத்துட்டு வந்து இந்த சாமி முன்னாடி நிப்பாட்டுறான். அங்கேருந்து ஒரு குங்குமத்த எடுத்தான். உங்க நெத்தியில வைக்கிறான். இவ்வளோதான். உங்களுக்கு என்ன நடக்குன்னு கூட தெரியல ஒரு செகண்டு. நீங்க இப்படி ஷாக் ஆயிட்டு பார்க்குறீங்க. அப்புறம் வந்து மாமா, மாமா நீ என்னடா பண்ணிட்ட அப்படிங்கீங்க. என்னடா பண்ணிட்ட கல்யாணமே பண்ணிட்ட லூசு பயல அப்படிங்கீங்க. அதனால ஜேகே டக்குன்னு இப்போ என்னடி? இப்போ வீட்ல என்ன என்ன சொல்லுவாங்க அப்படின்னு தானே நினைக்கிற?
நானே பேசிக்கிடுறேன். அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அங்க இருந்து அந்த பொண்ணு ஆக்சுவலி வருது போல. அது பார்த்துட்டு, "தெரியும்டா ஜிகே, உனக்கு அந்த பொண்ணு மேல ஆசை இருக்குன்னு. எப்போ பார்த்தாலும் நீ அவகிட்ட சொல்லம்போதெல்லாம் நீ என்ன சொல்லுவ? எனக்கு அவ மேல ஆசை இல்லன்னு சொல்ல மாட்ட. அத பத்தி உனக்கு என்ன? உனக்கு என்னன்னு தான் கடைசியில அது இங்க தான் வந்து நிக்கும்னு நான் நெனச்சேன். அதே மாரி கரெக்ட்டா வந்து நின்னுட்டு, அவ மேல ஆசைப்பட்டுட்டு தானே எங்களலாம் வேண்டாம் வேண்டான்னு சொன்னேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஜிகே சொல்றான் டக்குன்னு. ஆமா. எங்க வீட்டுக்குள்ள நான் வேற யாரையுமே நான் விடமாட்டேன். எங்க வீட்டுக்குள்ள இன்னொருத்தி வந்தா அப்டின்னா, எங்க குடும்பத்த பிரிச்சுருவா. ஆனா அதே ஒய்யன் வந்தானா, எங்க ஃபேமிலி வந்து ஒண்ணா தானே இருக்கும்னு சொன்னம்போது, நீங்க இப்டி ஷாக் ஆயி ஒரு செகண்ட் ஜேகேவ பாக்குறீங்க. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு மாரி ஆகுது. ஏன்னா ஜேகே உங்க மேல ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணாம்னா அது வேற. ஜேகே இப்ப கல்யாணம் பண்ணிக்கிற இன்டென்ஷன் வந்து உண்மதான். 75%ன்னு சொல்லிக்க முடியாது. ஒரு 90% வேற ஒருத்தவங்க வந்து வீட்டுக்குள்ள வந்தாங்க அப்டின்னா, உங்கள வந்து பிரிச்சுருவாங்க. உங்க எப்டின்னா, நீங்க வந்து பிரிஞ்சு போயிருவீங்க அப்டிங்கிறதுக்காக தான் 90% ரீசனுக்காக தான் ஜேகே இப்ப உங்களுக்கு கல்யாணம் பண்ணியிருக்கான். அந்த ரீசன உங்களுக்கு காதுல கேட்டோன்னா, அவ்ளோதான் உங்களுக்கு ஹார்ட்டே உடைஞ்சு போயிருச்சு. ஏன்னா, உங்களுக்குமே இப்போ உங்க மாமா உங்க தாலி கட்டினத நீங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம்லாம் இல்ல. அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க. ஆனா, அந்த லவ்வா இல்லாம, இந்த விதத்தில தான் ஜேகே கல்யாணம் பண்ணியிருக்காங்கும்போது, உங்க மனசு ரொம்ப நொறுங்கி போயிருச்சுன்னே சொல்லலாம். நீங்க இப்டி ஷாக் ஆயி வாரீங்க. ஜேகே உங்க கைய பிடிச்சு தர தரன்னு இழுத்துட்டு வாரான். ஆக்சுவலி இந்த பார்ட்ட நான் இங்கேயே முடிக்கிறேன். இன்னொரு பார்ட் ஆக்சுவலி வரும். அடுத்து வந்து தேயாங்கோட ஸ்டோரி வந்ததுக்கப்புறம் நான் ஒரு பார்ட் அப்லோட் பண்றேன். சரி ஓகே. பாய். வேற என்ன சொல்லலாம்? சரி ஓகே. இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் சொல்லுங்க. வேற எதுவும் ஸ்டோரி இருந்தாலும் சொல்லுங்க. நான் என் அப்சர்வ்ஸ் வித் மாமாவே யாரோ ஒருத்தங்க என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அது அதுதான் நான் போட்டேன். சரி ஓகே. பாய்.